இந்த நாளில் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகிறோம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவ சமூகத்திலே ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுக்கு கிடைத்த சமயத்தில் எதையாகிலும் உமக்கென்று செய்ய வேண்டும் என்று பிரயாசப்பட்டு செய்கிற இந்த ஜீவத்தோட்டத்தினுடைய இந்த ஊழியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். விடுதலை பெருவிழாக்காக உமக்கு நன்றி. தேவனாய் கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இதற்கான பலனை இம்மையிலும் மறுமையிலும் கட்டளையிடுவீராக. இம்மட்டும் ஆசீர்வதித்த எங்கள் தேவனாகிய கர்த்தர் இனிமேலும் ஆசீர்வதிக்க போகிற தயவுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். உடைய மகிமை மூடிக்கொள்ளட்டும், ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளிலே கூட நாம் செய்திக்கு ஆதார வசனமாக வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். கடைசி காலத்தில் வர வேண்டியதான ஒரு அரசாங்கத்தை குறித்தும், அந்த அரசாங்கம் எப்படி கிரியை செய்ய போகிறது, பூமியை பிடிக்க போகிறது என்பதை குறித்தும் அந்த 13ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. அதை குறித்ததான சில காரியங்களை, அதுவும் அப்டேஷன்ஸ், இதை பற்றி நம்ம பல விஷயங்களை பேசியிருக்கிறோம், யூடியூப்பில் செய்திகள் கொடுத்துருக்கிறோம். அதோடு சேர்த்து அப்டேஷன்ஸையும் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதலாவதாக வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசியுங்கள். பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. இந்த வசனத்தை வாசிக்கும் போது இந்த மிருகம், சமுத்திரம், இதெல்லாமே நம்ம பார்க்கும்போது இது ஏதோ ஒரு ஊமையாக அல்லது ஏதோ ஒரு காரியம் சொல்லுகிறது போல உங்களுக்கு காணப்படும். ஆனால் உண்மையிலே இது எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், வேதத்தை பொறுத்த வரைக்கும் இதற்கான விளக்கங்கள் எல்லாமே வேதாகமத்தில் இருக்கும். அதை தேடி கண்டுபிடித்து ஆராய்ந்து படிக்க வேண்டியது மாத்திரம்தான் நம்முடைய வேலை. இந்த சமுத்திரத்திலிருந்து மிருகம் வருகிறது என்றால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், தானியேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் ஆண்டவர் இந்த காரியங்களை 21, 23 ஆண்டவர் இந்த காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறார். வாசிங்கள். அவன் சொன்னது, 4ஆம் மிருகம் பூமியிலே உண்டாகும் 4ஆம் ராஜ்யமாம். அந்த மிருகம் என்பது ராஜ்யத்தை குறிக்கிறது. உதாரணமாக நீங்கள் ஏன் தானியேல் புஸ்தகத்தில் பார்த்தீங்க அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, அந்த 3வது வசனத்தில் இந்த 4 மிருகங்களும் சமுத்திரத்திலிருந்து தான் எழும்பி வருது. அப்போ சமுத்திரத்திலிருந்து எழும்பி வருகிறது ஒரு மிருகமாக இருந்தால் அது ஒரு ராஜ்யம், அரசாங்கம், கவர்மெண்ட் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறார் ஆண்டவர்? அதுக்கும் பின்னாடி ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு. ஒவ்வொரு மிருகமும் ஒவ்வொரு அரசாங்கமாக ஆண்டவர் சொல்லுகிறார். ஒவ்வொரு அரசாங்கமும் ஒரு மிருகத்தின் தன்மை கொண்டதாக இருக்கும். உதாரணமாக அலெக்சாண்டரை குறித்து சொல்லும் போது சிறுத்தையாக சொல்லுகிறார். சிறுத்தையினுடைய சுபாவம் என்னவென்றால் மிக வேகமாக போய் உலகத்தை பிடித்தல். அதே மாதிரி அலெக்சாண்டர் உலகத்தை போய் வேகமாக பிடித்தான், தன்னுடைய இரையை பிடித்தான் என்று பார்க்கிறோம். அதே மாதிரி தான் ஒவ்வொரு காரியங்களும் அமைஞ்சிருக்கும். இந்த இடத்துல ஒரு மிருகம் இருக்கிறது, கொடியதும் கெடியதுமான ஒரு மிருகம் என்று 7ஆம் அதிகாரத்தில் தானியேல் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். அந்த மிருகத்தினுடைய எக்ஸ்டென்ஷன் தான் இந்த 13ஆம் அதிகாரத்திலும் சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு அரசாங்கம், கடைசி காலத்தில் வர வேண்டிய கவர்மெண்ட். இந்த கவர்மெண்ட் உலகத்தை எப்படி ஆளுகை செய்ய போகுது, எப்படி பிடிக்க போகிறது என்பது எல்லாமே அந்த 18 வசனம், அதாவது 13ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 18 வசனம் இருக்கு. அந்த 18 வசனத்துக்குள்ள தான் இருக்கு. அந்த 13ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு விளக்கம் இருக்கும். அதில் இன்னைக்கு நம்ம அதெல்லாம் பார்க்க போகிறதுல இன்னைக்கு உள்ள கடைசி காலத்தினுடைய மிக முக்கியமான சம்பவத்தை குறித்து தான் நான் பார்க்க போகிறோம். அதில் குறிப்பாக அந்த 5வது வசனத்திலும் 7வது வசனத்திலும் அதற்கு யுத்தம் செய்யும்படி அதிகாரம் கொடுக்கப்பட்டதுன்னு இருக்கு. 7வது வசனத்தில் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும், பாஷைக்காரர் மேலும், ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அப்போ வரக்கூடிய ஒரு அரசாங்கம் உலகளாவிய அரசாங்கம், உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் ஆளுகை செய்ய போகிற அரசாங்கம், அத்தனை பேரையும் கீழ்ப்படுத்த போகிற ஒரு அரசாங்கம். இந்த அரசாங்கம் இந்த மக்களை எப்படி பிடிக்க போகிறது என்று சொன்னால் 3 விதத்தில் பிடிக்க போகிறது என்று சொல்லி பார்த்தோம். முதலாவதாக அந்த 5ஆம் வசனத்திலும் 7ஆம் வசனத்திலும் யுத்தத்தின் மூலமாக, 15வது வசனத்தில் மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் தன்னை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. தன்னை வணங்காத யாவரையும் அப்படின்னா மத ரீதியாக எல்லாருக்கும் பொதுவான ஒரு மதம் உருவாக்கப்படும். 3வதாக 17வது வசனம், 16, 17 வசனத்தில் தங்கள் வலது கையிலும் நெற்றியிலும் ஒரு முத்திரை பெறும்படிக்கு அப்படின்னு இருக்கு. அப்போ இந்த 3 காரியங்களும் அங்கே இருக்கு. இந்த 3 காரியங்களை குறித்த விளக்கத்தை தான் நாம இன்னைக்கு பார்க்க போகிறோம். முதலாவதாக இந்த உலகத்தை யுத்தம் பண்ணி பிடிக்க போகிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எப்படி செய்ய போறாங்க, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த உலகத்தை ஒவ்வொரு விதமாக பிடிப்பார்கள். அதில் யுத்தம் பண்ணி பிடிக்கிறதுங்கிறது ஒரு ஃபேமஸான முறை, எல்லாருக்கும் நமக்கு தெரியும். யுத்தத்தின் மூலமாகத்தான் இந்த உலகத்தை தங்கள் கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வருவாங்க. இதில் ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், ராஜாக்கள் காலத்தில் அப்படிலாம் உண்டு, இந்த காலத்தில் அப்படிலாம் இருக்குதா? இருக்கு. இப்போ கூட உலகத்தினுடைய வல்லரசாக அமெரிக்கா இருக்கு. இந்த அமெரிக்கா எப்படி வல்லரசாக மாறுச்சின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகமே அமெரிக்காவுக்கு ஏன் பயந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 1943 அவங்க செஞ்ச ஒரு காரியம். என்ன செஞ்சாங்க? ஹிரோஷிமா நாகசாக்கி மேலே என்ன செஞ்சாங்க? ஒரு குண்டு போட்டாங்க.
அந்த குண்டினுடைய விளைவு உலகமே அவங்கள பார்த்துச்சு. அந்த அணுகுண்டை பார்த்து உலகமே பயந்துச்சு. அதோடு கூட அமெரிக்கா வல்லரசாக மாறியது. இன்னைய வரைக்கும் அமெரிக்கா மேலே பயம் இருக்குது, அமெரிக்கா வச்சிருக்கிற ஆயுதங்கள் மேலே பயம் இருக்குது. இப்போ அதுக்கு ஈக்குவலாக எல்லாரும் கொண்டு வர தொடங்கிட்டாங்க. ஸோ அப்போ இன்னைக்கும் யுத்தத்தின் மூலமாக ஆயுதம் பலம் யாருக்கு அதிகமாக இருக்கிறதோ அவர்கள் தான் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் உலகத்தை ஆளுகிறவர்களாக கருதப்படுவார்கள். அது மாத்திரமல்ல, பணபலமும் அதில் சேரும். வெறும் படைபலம் மாத்திரம் பத்தாது, படைபலம் அதிகம் உள்ள எத்தனையோ நாடுகள் பணபலம் இல்லாமையால அவங்க வீழ்ச்சி அடைகிறான்னு சொல்லி பார்க்கிறோம். இப்போ ரஷ்யா வந்து படைபலம் உள்ள நாடு. இன்னைக்கு சொல்ல போனால் அமெரிக்காவை விட அவங்க அதிகமாக படைபலம் உள்ள நாடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் பொருளாதாரத்தில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை விட அவர்கள் குறைவாக இருக்கிறார்கள். பல நேரங்களிலே ஆயுதங்களை விற்று தான் அவர்கள் சம்பாதிக்கிறார்கள். ஆகவே இந்த பணபலம் அதிகம் உள்ள அமெரிக்காவுடைய நாணயம் தான் ரஷ்யாவுக்கு மாற்று பொருளாகவே பார்க்கப்படுகிறது. ரஷ்ய பொருள், ரஷ்ய பணம் உலகத்தின் மாற்று பொருளாக இல்லை, அமெரிக்க பணம் ரஷ்யாவுக்கு மாற்று பணமாக இருக்கிறது. எனவே உலகம் பணபலத்தையும் படைபலத்தையும் ரெண்டும் சேர்த்து தான் பார்க்கும். பொருளாதாரம் அதோடு கூட ஆயுதம் அல்லது இராணுவம் ரெண்டுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும். கடைசி காலத்தில் உலகத்தை பிடிக்க போற நாடு அப்படி இருக்கும், சகலரையும் கீழ்ப்படுத்தும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏற்கனவே பல செய்திகள் நம்ம சொல்லி இருக்கிறோம். இந்த 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மிருகம் அரசாங்கம் எது என்று சொல்லி பார்க்கும்பொழுது ஐரோப்பியன் யூனியன் என்று சொல்லி இப்பொழுது வரக்கூடியதான அந்த நாட்டாக இருப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். உதாரணமாக 10 நாடுகள் கூட்டமைப்பு, வெஸ்டர்ன் யூரோப்பியன் யூனியன் என்று சொல்லக்கூடிய WEU என்று சொல்லக்கூடிய இவைகள் தான் 10 நாடுகள் கூட்டமைப்பாக இன்னைக்கு இருக்கிறாங்க. இவங்க 1951 ஃபார்ம் ஆனாங்க. இன்னை வரைக்கும் உலகத்தினுடைய மிக முக்கியமான பவராக அவர் இருக்கிறார்கள். அமெரிக்க பணம் கூட ஏறி இறங்குகிறது, ஆனால் யூரோ பணம் ஏறி இறங்கவே இல்லை, ஸ்டாண்டர்டாக மாறிக்கொண்டிருக்கிறது. மாற்று பணமாக யூரோவை அவர்கள் தயார் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் இப்பொழுது எப்படி இந்த யூரோப்பியன் யூனியன் மாற்றாக வரப்போகிறது, அமெரிக்காவுக்கு மாற்றாக வரப்போகுது, முதல்ல அவங்க அதுக்கு என்ன ஆயத்தம் பண்ணினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர்கள் முதலாவதாக உலகம் அனைத்துக்கும் தங்களுடைய பணத்தை அறிமுகப்படுத்தி உலக பணத்தினுடைய 3வது இடத்துல இருந்து அவங்க இப்போ 2வது இடத்துக்கு வந்துட்டாங்க. முன்னாடி வந்தபோது 2001 அவர்கள் வந்தபோது உலகத்தினுடைய 3வது பணம் 4வது பணத்தில் இருந்தாங்க. அப்போ அமெரிக்கா ஃபர்ஸ்ட்ல இருந்துச்சு, இங்கிலாந்து செகண்ட்ல இருந்துச்சு, 3வது ஒரு நாடு இருந்துச்சு, அதுக்கப்புறம் இவங்க இருந்தாங்க. ஆனால் அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி இப்போ ஆக்சுவலாக பார்த்தா இப்போ அவங்க ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறாங்க. ஏன்னா ஸ்டாண்டர்ட் வைஸ் பார்த்தா அவங்க தான் இருக்கிறாங்க. ஆனால் அமெரிக்கா தான் இன்னைக்கு நம்ம எக்ஸ்சேஞ்ச் அமௌண்ட்டாக இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட்ல இருக்குது, இவங்க 2வது இடத்துல இருக்கிறாங்க. யூரோவுக்கு உலகத்தின் மாற்று பணமாக மாற்றலாமா என்று சொல்லி உலக நாடுகள் எல்லாம் தர்க்கம் பண்ணுது. எந்த பணத்தை கொண்டு வரலான்னு சில பணங்களை வந்து அவர்கள் போட்டிக்கு கொண்டு வரும்போது முதல் இடத்துல யூரோ இருக்கிறது. ஸோ இந்த யூரோப்பியன் யூனியன் பணபலத்தால் உலகத்தை தன்னுடைய பக்கம் இழுத்து கொண்டு வந்து விட்டது. இன்னைக்கு அமெரிக்கா அவங்க இதற்கான ஒரு அஸ்திவாரத்தை ஏறக்குறைய 50 வருஷத்துக்கு முன்பாக தயார் பண்ணி நம்ம காலத்தில் 20 வருஷத்துக்கு முன்பாக அதை ஸ்ட்ராங் பண்ணி விட்டார்கள். இது மட்டும் ஒரு நாட்டை பிடிப்பதற்கு போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்தாது. இதையும் தாண்டி நம்ம காலத்தில் 2019-20 அவங்க ஒரு இராணுவத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த அமெரிக்க இராணுவம் இருக்கிறது, இந்த அமெரிக்க இராணுவத்தை குறித்ததான பவர் 1ஆம் உலக யுத்தத்தில் கூட அநேகருக்கு தெரியவில்லை. 2ஆம் உலக யுத்தத்தில் தான் தெரிய வந்தது. 1ஆம் உலக யுத்தத்தில் இங்கிலாந்துடைய இராணுவம் தான் பவர்ஃபுல்லாக இருந்தது. எல்லாருமே இங்கிலாந்துக்கு தான் பயந்துகிட்டு இருந்தாங்க. திடீரென்று உள்ளுக்குள்ள இருந்து அமெரிக்கா புறப்பட்டு இன்னும் சொல்ல போனால் 2ஆம் உலக யுத்தத்தில் ஆரம்பத்தில் அமெரிக்கா கலந்து கொள்ளவே இல்லை. அமெரிக்கா வந்து உள்ளுக்குள்ள வந்து ஜப்பானால தான் உள்ள வந்துச்சு. இப்போ உள்ள வந்து அவர்கள் கொண்டு வந்த இந்த ஹிரோஷிமா நாகசாக்கியினுடைய அந்த தாக்குதல், அதற்கு பிறகு அமெரிக்காவுடைய பவர் வெளியே தெரிய ஆரம்பிச்சிச்சு. சடனாக அவங்க எழும்பினாங்க. அதே மாதிரி தான் யூரோப்பியன் யூனியன் இதுவரைக்கும் ஏறக்குறைய 50, 60, 70 வருஷமாக தங்களுக்கு என்று ஒரு இராணுவத்தை அவர்கள் வைத்துக் கொள்ளவே இல்லை. அவர்கள் அமெரிக்க இராணுவத்தை நம்பி இருந்தார்கள். இத்தனைக்கும் அதில் உள்ள நாடுகள் தனித்தனியாக இராணுவம் கொஞ்சம் உண்டு. இப்போ பிரான்ஸுக்கு உண்டு, ஜெர்மனிக்கு உண்டு, இட்டாலிக்கு உண்டு, இப்படி அவங்களுக்கு இங்கிலாந்துக்கு இருந்துச்சு. ஆனால் மொத்தமாக ஒரு இராணுவம் அவங்களுக்கு இல்லாமல் இருந்தது. அமெரிக்க இராணுவம் தான் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தது யூரோப்புக்கு. இப்போ ஜெர்மனி தேசத்தினுடைய சான்சலர் என்ன சொன்னாங்க, நமக்கு ஒரு இராணுவம் வேணும்னு ஒரு முன்னெடுப்பு நடத்தி இப்போ அதுக்கான ஆயத்த பணிகள்லாம் செஞ்சுட்டே இருக்கிறாங்க. நான் நம்புறேன் 3ஆம் உலக யுத்தம் வெடிக்கும் போது கடைசியாக யூரோப்பியன் யூனியனுடைய இராணுவத்தினுடைய பவர் வெளியே தெரிய வரும். அப்பதான் அவங்களுடைய சூப்பர் பவர் தெரிய வரும். ஏன்னு கேட்டால் ஏறக்குறைய 29 நாடு அவங்க கூட இருக்கு. எல்லா நாட்டிலிருந்து இராணுவம் ஒன்றா சேரும். ஐரோப்பா கண்டம் முழுக்க ஒரு இராணுவமாக மாறும்போது நீங்க யோசித்து பாருங்க, மிகப்பெரிய இராணுவ பலம் உருவாக போகுது. ஸோ பணபலத்துக்கு அப்புறம் படைபலத்தையும் அவங்க ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ அதை அவங்க செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ அதையும் தாண்டி 3ஆவதாக இப்போ அவங்க செய்து கொண்டிருக்கிற மிக முக்கியமான விஷயம் உலகத்தினுடைய பொருளாதாரத்தை தனக்கு நேராக திருப்புதல். அவங்க பணத்தை ஸ்ட்ராங் பண்ணது ஒரு பக்கம், உலகத்தின் பொருளாதாரத்தை தான் பக்கம் திருப்புறாங்க. அமெரிக்கா உலகத்தின் பொருளாதாரத்தை தன் பக்கம் திருப்புச்சு. எல்லாரையும் அங்கே வர வச்சுச்சு, எல்லாத்தையும் பெஸ்ட் சயின்டிஸ்ட் எல்லாம் அங்கே உருவாக்குனாங்க. எது உருவானாலும் அமெரிக்காவுடைய பங்களிப்பு இல்லாமல் செய்ய முடியாதுங்கிற அளவுக்கு அவங்க செஞ்சாங்க. அந்த இடத்தை இப்பொழுது ஐரோப்பியன் யூனியன் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறது.
பல ப்ராஜெக்ட்ஸ், அவங்களுடைய மிகப்பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகத்தினுடைய அடுத்த வல்லரசாக உருவாவதற்கான எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்குது. இந்த முழு உலகத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு பெரிய திட்டம் இருக்குது, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சைனாவிலிருந்து சீ ரூட்டும் சைனாவிலிருந்து ரோட்வேஸும் இப்படி எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த கேஸ் பைப்லைன், இது எல்லாமே நல்லா கவனிச்சு பாருங்களேன். ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, ஆசியா 3 கண்டத்தை இணைக்கிறதா தான் இருக்கும். இந்த 2 அமெரிக்காவும் ஆஸ்திரேலியாவும் இதுக்குள்ளே வரவே வராது. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் தனியாக்கப்படுகிறார்கள். ஐரோப்பாவும் ஆசியாவும் ஆப்பிரிக்கா இந்த 3 கண்டங்கள் மாத்திரம் இணைப்பு, கான்டினென்ட் மாத்திரம் இணைக்க மிக முக்கியமான வேலை செய்யுது. ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, இயேசு காலத்தில் சொல்லப்பட்டிருக்கிற உலகம் என்பது இந்த 3 தான். இது ஐரோப்பா, ஆசியா, ஆப்பிரிக்கா. ஏன்னா அந்த காலத்தில் அமெரிக்கா 2 கண்டுபிடிக்கப்படலை, ஆஸ்திரேலியாவும் கண்டுபிடிக்கப்படலை. இந்த 3 தான் இருந்தது. இந்த 3க்குள்ளே தான் இருந்துச்சு. இப்போ கூட அமெரிக்கா வந்து குடியேறினதான கான்டினென்ட் தான் ஒழிய பூர்வீக குடிகள் அங்கே இருந்தவங்க இப்போ இல்லை, அவங்க எல்லாம் முடிஞ்சிட்டாங்க, மாயன் இனத்தார் முடிஞ்சிட்டாங்க. ஆஸ்திரேலியாவும் இருந்த பழங்குடியினரெல்லாம் முடிஞ்சிட்டாங்க. இப்போ அங்கே இருக்கிறவங்களாம் எல்லாம் கேட்டிங்கன்னா குடியேறினவங்க, அங்கே அதாவது மைக்ரண்ட்ஸ், அவங்களாம் அங்கே போனவங்க. அதே மாதிரி தான் சொல்கிறேன், இந்த 3 கண்டங்கள் தான் வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது தீர்க்க தரிசனத்தின் படி இதிலிருந்து இவர்கள் உருவானவர்கள், இவங்களுடைய பிள்ளைகள்னு நீங்கள் வச்சுக்கொள்ளலாம். இப்போ இவங்க முழு உலகத்தையும் தன் கண்ட்ரோல் கீழே கொண்டு வருவதுக்கு எல்லாத்தையும் இணைக்கிறாங்க. அத்தனையும் கண்ட்ரோல் கீழே கொண்டு வருது, அடுத்த வல்லரசாக வராங்க. இதுலேயும் ஒரு பெரிய விஷயம்னா, இப்போ இந்த ஐரோப்பியன் யூனியன் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையும் கவனிச்சுட்டே வாங்க, அமெரிக்காவை தனிமைப்படுத்திக்கிட்டே வருது. அமெரிக்காவை எல்லாத்துலையும் தனிமைப்படுத்துறாங்க. இப்போ ஃப்ளைட் விடும்போது கூட அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அமெரிக்கன் ஃப்ளைட்ஸ் கொஞ்ச நாளைக்கு யூரோப்புக்குள்ளே வர வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, கொரோனா வைரஸோடைய பேஸ் பண்ணி அடுத்து பாதுகாப்பான நாடுகள் பட்டியலில் இருந்து அமெரிக்காவை தூக்கிட்டு பாதுகாப்பு இல்லாத நாடுகள் பட்டியலில் அமெரிக்காவை ஃபர்ஸ்ட் கொண்டாந்துருக்கிறாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அமெரிக்காவை அவர்கள் ஒதுக்கிக்கிட்டே வராங்க, உதாசனப்படுத்துறாங்க. இது சாதாரணமான விஷயம்லாம் இல்லை. சிலர் சொல்றபடி ஏதோ சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி கொரோனா வைரஸ்னால இப்படி நடக்குதா? இல்லை, இது வந்து ஒரு பர்பஸாக நடக்குது. நல்லா கவனிச்சு பாருங்க, யூஎன்னை விட்டு அமெரிக்கா கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போயிட்டே இருக்குது. அப்புறம் யுனெஸ்கோ விட்டு வெளியே போயிருச்சு. எல்லா விஷயத்துலையும் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி வெளியே போயிட்டே இருக்கிறாங்க. வேர்ல்டு கோர்ட்டை பகச்சிக்கிட்டாங்க. இப்போ எல்லாம் இப்படி போக 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 என்ன ஆகுது? அமெரிக்காவை தனிமைப்படுத்தும் வேலையை மறைமுகமாக ஒரு காரியம் செய்கிறது. இதை கர்த்தர் பயன்படுத்துகிறார் நான் சொல்லுவேன். அந்த வல்லரசு முடிவடைஞ்சு அடுத்த வல்லரசு உருவாகிற காலம் வந்ததுனால தங்களை அறியாமலேயே அமெரிக்கா அந்த பாதைக்கு போகுது. தன்னை யுனெஸ்கோலேருந்து விடுவிச்சு கொண்டுச்சு, இப்போ யூஎன்னை பகச்சிக்குச்சு. அதே மாதிரி ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்ரேல் சம்பந்தமான விஷயங்கள் இதில் எல்லாத்திலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகத்தினோடு தன்னை தனிமைப்படுத்தி கொள்ளுகிறது. அமெரிக்காவுடைய நினைப்பு என்னன்னா, நான் சூப்பர் பவர், இவங்க எல்லாம் என்ன நம்பி இருக்கணும்னு. ஆனால் ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு என்ன நினைக்குது? இவங்களை ஒதுக்குவோம், கொஞ்ச நாள் ஆகிப்போச்சு, இவங்களை ஒதுக்கிட்டு வேற ஒன்று கொண்டு வருவோம். இது கர்த்தருடைய பிளான். அது இப்போ ஈஸியாக நடக்குது. அடுத்த வல்லரசு உருவாகுது. அதற்கான வேலைகளை யூரோப்பியன் யூனியன் மிக துல்லியமாய் செய்து கொண்டே வருகிறது. நம் காலத்தில் நம் கண்களுக்கு முன்பாக அடுத்த சாம்ராஜ்யம் எழும்புது. சரி, இப்போ இவங்க எப்படி இந்த உலகத்தை பிடிப்பாங்க அப்படிங்கிறதுக்கு முதலாவது பார்த்தீங்கன்னா, யுத்தத்தின் மூலமாக சகல ஜனங்களையும் சகல கோத்திரங்களையும் ஜெயிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. எப்படி யுத்தத்தின் மூலமாக பிடிப்பாங்க அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக இன்னும் ஒரு யுத்தம் நிச்சயம் உண்டு. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. வேதத்தின்படி என்னுடைய கணிப்பு சரியாக இருக்கும் என்று சொன்னால் 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 4வது முத்திரை இருக்கிறது. இந்த 4வது முத்திரை மங்கின நிறம் உள்ள குதிரை, அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த மரணம் பார்த்தீங்கன்னா 4 விதமான மரணம் இருக்கிறது. சாவினாலும், பஞ்சத்தினாலும், பட்டயத்தினாலும், துஷ்ட மிருகங்களால் உண்டாகும் மரணம்னு இருக்கு. அந்த பட்டயம் தான் மரணம். இந்த மரணத்தினால உலகத்தில் உள்ள 1/4 பங்கு ஜனங்கள் கொலை செய்யப்பட்டார்கள் இருக்கு. அதனுடைய அந்த யுத்தம் தான் இந்த 3ஆம் உலக யுத்தமாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. இதனுடைய விளைவாகத்தான் யூரோப்பியன் யூனியன் எழும்பி வரப்போகிறது. இந்த யூரோப்பியன் யூனியன் யுத்தத்தின் மூலமாக முழு உலகத்தை கொண்டு வரும்போது அன்னைக்கு அமெரிக்கா இருக்காதா, இங்கிலாந்து இருக்காதான்னு கேட்டீங்கன்னா, இங்கிலாந்து யூரோப்பியனோட ஜாயின் ஆகிடும். ஏன்னா இப்போவே பிரெக்சிட் பிரச்சனையில் அவங்களுக்கு நிறைய வீழ்ச்சி, அதாவது இங்கிலாந்துடைய பொருளாதாரம் மிகப்பெரிய வீழ்ச்சிக்குள்ளே போயிட்டே இருக்குது. என்றைக்கும் இல்லாத அளவுக்கு அவங்களுக்கு வந்துட்டு வேலைவாய்ப்பு குறைஞ்சி போச்சு. இங்கிலாந்துடைய மிகப்பெரிய பஞ்சம் உருவாகி இருக்கிறது. இப்போ இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், வேறு வழி இல்லாமல் யுத்தத்துக்கு பிறகு இங்கிலாந்து போய் யூரோப்பியன் யூனியனோட கூட சேர்ந்து கொள்ளும். இப்போ இங்கிலாந்து சேராமல் இருக்கிறதுக்கு 2 தான் காரணம். ஒன்று, தடையற்ற பார்டர், அதாவது இந்த யூரோப்பியன் யூனியனுக்குள்ளே இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் நீங்கள் போகலாம். 28 நாடுகளுக்குள்ளே எங்கே வேணாலும் போகலாம், எந்த தடையும் இருக்காது, எல்லா பார்டரும் ஓப்பன். ஆனால் இங்கிலாந்துக்குள்ளே மட்டும் போக முடியாது, தனி விசா. இதை அவங்க எடுக்கணும்னு சொல்கிறாங்க. 2வது, இந்த யூரோப்புக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்குள்ளும் ஒரே பணம் யூரோ. ஆனால் இங்கிலாந்து மட்டும் தன் பணத்தை விட்டு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுகிறது. காரணம், இங்கிலாந்துடைய பவுண்டு வந்து ரொம்ப பாரம்பரியம் மிக்கது. அதாவது அரச குலம், ஏறக்குறைய 400-500 வருஷம் அவங்களுக்கு வந்து பூர்வீகம் இருக்குது. அதை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் இங்கிலாந்துடைய பேர் ஆங்கிலோ சாக்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களோட பூர்வீகம் ஏறக்குறைய 1500 வருஷமாக இருக்குது. அதில் இவங்க கண்டிப்பாக விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஆண்டவர் அந்த பவுண்டை உடைப்பார்.
பவுண்டை உடைத்து, அதாவது நான் சொல்றது 3ஆம் உலகத்துக்கு பிறகு ஆன்டி கிரைஸ்டோடைய கவர்மெண்ட் தொடங்கும் போது பவுண்டை உடைப்பார். உடைத்து மீண்டும் இங்கிலாந்து யூரோப்பியன் யூனியன் கூட வேற வழியே இல்லாமல் வந்து சேரும். அப்பொழுது 3ஆம் உலகத்துக்கு பிறகு வரக்கூடிய வல்லரசாக யூரோப்பியன் யூனியன் இருக்கும். அந்த யுத்தத்தில் நமக்கு அப்பதான் தெரியும் யூரோப்பியன் யூனியனுடைய பவர் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பது நமக்கு அப்பதான் தெரியும். ஏன்னு சொன்னா ஹிரோஷிமா நாகசாக்கி மேல குண்டு போடுற வரைக்கும் அமெரிக்காவுடைய பவர் யாருக்குமே தெரியாது. அது ஒரு நாடு, அவங்களும் யுத்தத்தை பகிர்ந்து கொள்றாங்க, அவ்வளவுதான். ஆனா அவங்க வந்த பிறகுதான் அந்த உண்மை தெரிஞ்சிச்சு. ஹிட்லரை ஜெயிக்கிற வரைக்கும் ரஷ்யாவுடைய பவர் மறைமுகமாக இருந்துச்சு. எப்போ ஹிட்லர் யாருக்கிட்டையுமே தோக்காத ஹிட்லர் ரஷ்யா கிட்ட தோத்தாரோ அப்பதான் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு, ஓ ரஷ்யா ஒரு பெரிய சூப்பர் பவர். அதே மாதிரி தான் யூரோப்பியன் யூனியனை எல்லாருமே சாதாரணமாக நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் யூரோப்பியன் யூனியன் யுத்தத்தில் தன்னுடைய முழு பலத்தை காட்டப் போகிறது. அந்த முழு பலத்தினுடைய விளைவு என்னவா இருக்கும் என்று சொன்னால், உலகம் அத்தனையும் அதிரத்தக்கதாக, பயப்படத்தக்கதாக ஒரு மிகப்பெரிய அரசாங்க வல்லரசாக உருவாகும். அதற்கு இந்த 3ஆம் உலக யுத்தம் பயன்பட போகிறது. சரி, இப்போ நமக்கு என்ன அதுக்கு ரொம்ப முக்கியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதற்கான ரூட்டில் தான் உலகம் போயிட்டு இருக்குது. எல்லா நாடுகளும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் யுத்தத்துக்கு தீ விரிச்சிக்கிட்டு இருக்கு. ஒரு நாட்டிலையும், குறிப்பாக மிடில் ஈஸ்ட் முழுக்க சமாதானமே கிடையாது. மிடில் ஈஸ்ட் முழுக்க பிரச்சனை. நாங்கள் ஏற்கனவே ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ இன்னைக்கு 2 நாளாக அது நடக்கிறதுனால உங்களுக்கு அதை நான் சொல்கிறேன். என்னன்னு சொன்னால், வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய அரபு நாடுகளும் இஸ்ரேலும் பயங்கர ஒப்பந்தம் போட்டாங்க. இந்த ஒப்பந்தம் போடும்போதே சொன்னோம், யுஏஇயோடைய ஒப்பந்தம் முடிஞ்சு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. காரணம், இஸ்ரேலும் அரபியர்களும் இணைஞ்சு போகிறது முடியாது. ஏன்னா அவங்க சமாதானமாக குடியிருக்கலாம், சண்டை போடாமல் குடியிருக்கலாமே ஒழிய அவங்க 2 பேரும் இணைந்து ஒருமித்து குடியிருக்கிறதுன்னு வாசமே பண்ண முடியாது. நீங்கள் ஏசாவும் யாக்கோவும் ஒன்றா இருக்கவே மாட்டாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. ஏசா கூப்பிட்டா யாக்கோபு வர மாட்டான். அதே நேரத்தில் யாக்கோபு இருக்கிற இடத்துக்கு ஏசா இருக்க மாட்டான். சேஷ்டபுத்திர பாகத்தை வாங்கின பிறகு யாக்கோபு போயிடுறாரு. யாக்கோபு போன பிறகு ஏசா பார்த்தீங்கன்னா புறப்பட்டு சேயீர் மலைக்கு போயிடுறான். இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்க மாட்டாங்க. யாக்கோபு வந்தால் ஏசா போயிடுவான், ஏசா வந்தால் யாக்கோபு போயிடுவான். பிரயாணம் கூட ஒன்றா பண்ண மாட்டாங்க. யாக்கோபு ஏசா வந்து கூப்பிடுறாரு, யாக்கோபை வரமாட்டேன்னு சொல்லிடுறான். நீங்கள் போங்க, நான் பின்னாடி வரேன். இது ஏதோ சாதாரண இன்சிடென்ட் மாதிரி தெரியும். ஸ்பிரிச்சுவலி அரபியர்களும் ஏதோமியர்களும் இஸ்ரவேலர்களும் இணைந்து போக முடியாது. ஆனால் சமாதானமாக போகலாம். நீங்கள் பிரச்சனை இல்லை, எனக்கு பிரச்சனை இல்லை, போகலாமே ஒழிய இந்த அமெரிக்காவோடு கூட போகிற மாதிரி, ஏன் இந்தியா கூட போகிற மாதிரி கூட இஸ்ரவேலால் அரபு நாடு கூட போக முடியாது. ஒப்பந்தம் போட்டு 1 வாரம் 10 நாள் தான் ஆகுது. இன்றைக்கே பிரச்சனை வந்துருச்சு. F-35 ரக விமானத்தை சேல்ஸ் பண்ணுறதுல யுஏஇ இஸ்ரேலுக்கும் பிரச்சனை வந்துருச்சு. அதுதான் உங்களுக்கு சொல்ல வரேன். ஸோ இந்த பிரச்சனை மிகப்பெரிய அளவில் போய்கிட்டு இருக்குது. துருக்கி இப்போ வளைகுடா நாடுகளில் தலையெடுக்குது. தலையெடுத்து தான் வந்து அந்த இடத்துல ஒரு லீடரை போல இருக்கணும்னு விரும்புது. இதை சவுதி அரேபியா, ஈரான் போன்ற நாடுகள் விரும்பவில்லை. இப்போ துருக்கி, லிபியா, சிரியா இவங்கெல்லாம் ஒரு கூட்டணி அமைக்கிறாங்க. அது இல்லாமல் சவுதி அரேபியா, அமெரிக்கா, இஸ்ரேல் இவங்கெல்லாம் ஒரு கூட்டணி அமைக்கிறாங்க. யுஏஇ இவங்கெல்லாம், இது இல்லாமல் ஈரான், கத்தார் இவங்கெல்லாம் ஒரு கூட்டணி அமைக்கிறாங்க. இப்போ ஒரு பெரிய ஒரு குழப்ப நிலை அங்கே போயிட்டு இருக்குது. இது மட்டும் இல்லை, எல்லா நாடுலையும் இந்த கொரோனா வைரஸ்னால, பஞ்சத்தினால, வியாதினால மிகப்பெரிய அளவில் ஒரு குழப்ப நிலை. இது எல்லாத்துக்கும் முடிவு கட்டக்கூடிய ஒரு யுத்தம் வரும். அத்தனையும் சீர் பண்ணக்கூடிய ஒரு ஆள், அதாவது பூமி சீர்கேடா இருக்கும்போது அதை சீர் பண்றதுக்கு ஒரு ஆள் ஒரு வரணும். அதை உலகமே எதிர்பார்க்குது. அவர் தான் ரீஃபார்மர், அவர் தான் மேசியா, அவர் காடு, எப்படி வேணாலும் சொல்லுவாங்க. அதாவது அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ கம்யூனிஸ்ட் நாடுகள், கடவுள் நம்பிக்கை இல்லாத நாடுகள்லாம் அவனை ஒரு ரிஃபார்மராக எதிர்பார்க்குது. இப்போ கடவுள் நம்பிக்கை உள்ள நாடெல்லாம் என்ன சொல்லுது, எப்படியாவது ஒரு கடவுளே அவதாரம் எடுத்து வந்து இந்த நாட்டை காப்பாற்றினா நல்லா இருக்குமே அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இப்போ இஸ்ரேல் போன்ற நாடுகள், கிறிஸ்தவ நாடுகள்லாம் மீண்டும் இயேசு வந்து மேசியா வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்க்குறாங்க. இது எல்லாத்துக்கும் விடை கொடுக்கிற ஒரு மனுஷனாக தான் அவன் வரப்போகிறான். அப்போ அந்த யுத்தம் அந்த மனுஷனை கொண்டு வரக்கூடிய யுத்தமாக இருக்க போகிறது. இப்போ நாம் அந்த யுத்தத்துக்கு அந்த முந்திர ஸ்டேஜில் இருக்கிறோம். நாம் கடைசியாக அந்த யுத்தத்தை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஸ்டேஜில் இருக்கிறோம். அப்போ யோசித்து பாருங்க, நம்ம எந்த கடையாந்திர நிலைமையில் இருக்கிறோம்னு யோசித்து பாருங்க. அதாவது இந்த எவிடன்ஸ் எல்லாம் பார்க்கறது கேட்கறது எதுக்காக அப்படின்னு கேட்டால், இப்படிலாம் நடக்குதான்னு ஆச்சரியப்படுறதுக்கும் இல்லை, ஐயோ இப்படிலாம் நடக்குதுன்னு பயப்படுறதுக்கும் இல்லை. இதெல்லாம் ஒன்று மட்டும் சொல்லுது, எங்களுடைய காலங்கள் முடிவடைகிற நிலைமை வந்து விட்டது, எங்களுடைய பீரியட் நாங்கள் முடிக்கிற இடத்துக்கு வந்துட்டோம், நாங்கள் எங்கள் நேசரை சந்திக்க போகிற காலம் தயாராகி விட்டது. இதை நமக்கு அறிவிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அதாவது ஒரு கூட்ட ஜனங்கள் அவர்களை எல்லாத்துக்குமோ எத்தனைப்படுறாங்க, ஆயத்தப்படுறாங்க. ஆனால் தம்முடைய ஜனங்களை பொறுத்த வரைக்கும் தம்மை சந்திப்பதற்குள்ளே அவர்கள் சோர்ந்து போகக்கூடாது, வழியில மடிந்து போகக்கூடாது, வழியில அவர்கள் பலவீனப்படக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறார். அதுதான் இப்ப நடக்குது. அதனால ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, யுத்தத்தின் மூலமா உலகத்தை பிடிக்கிற நாடு, மிருகம் எழும்பி வர தயாராகி விட்டது. இனி காலம் செல்லாது, அரசாங்கம் தயாராக இருக்கிறது. எப்போ வேணாலும் ஒரு அரசாங்கம் எழும்பி வந்து உலகத்தை பிடிக்க போகிறது. அந்த அரசாங்கம் தான் உலக கடைசி அரசாங்கம், வல்லரசு. அதுக்கு பின்னாடி ஆண்டவருடைய அரசாங்கம். ஸோ
அந்த அரசாங்கத்துக்கு, அந்த சர்வாதிகாரியின் அரசாங்கத்திற்கு உலகம் தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது. அமெரிக்காவினுடைய முடிவும் ஐரோப்பாவினுடைய எழுச்சியும் அதைத்தான் நமக்கு சொல்ல போகிறது. இப்போ அதற்கான எல்லா விதமான பேஸையும் ஐரோப்பிய யூனியன் போட்டுருச்சு. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நம்ம மீடியாவில் பார்க்குறோம், டிவியில் பார்க்குற அரசியலுக்கும் அதுக்கு தெரியாமல் நடக்கிற அரசியல் வேற, உங்களுக்கு காட்டுற அரசியல் வேற, நடக்கிற அரசியல் வேற. நான் இந்திய அரசியல், தமிழக அரசியலை பேசல, உலக அரசியலை பேசுகிறேன். உங்களை எல்லாம் நம்ம எல்லாரையும் ஒரு பக்கம் ஃபோக்கஸ் பண்ணிடுவாங்க, கரோனா வைரஸ் அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணிடுவாங்க. நம்ம எல்லாம் ஒரு பக்கம் எப்போ மருந்து கண்டுபிடிப்பாங்க, மருந்து குடிப்பாங்கன்னு ஃபோக்கஸ் பண்ணிடுவாங்க. நம்மளை எல்லாம் இ பாஸு, நம்மளை எல்லாம் எப்போ உலகம் ஃப்ளைட் விடுவாங்க, நம்மளை எல்லாம் இந்த பக்கம் பிரச்சனையை வச்சுட்டு அவங்க வேற ஒன்றை ரெடி பண்ணுவாங்க, வேற பேஸை ரெடி பண்ணுவாங்க. அந்த பேஸ் ரெடியான உடனே இதிலிருந்து உங்களை விடுதலை ஆக்குவாங்க. நம்ம இதெல்லாம் முடிச்சுட்டு வேற நியூஸுக்கு வரும்போது பார்த்தா உலகம் வேற ஒரு டைமென்ஷனில் இருக்கும். நாம் எதிர்பார்க்காத இதெல்லாம் எப்போ நடந்துச்சு, நடந்து முடிஞ்சிருச்சு. எப்போ அவர்கள் அதை செய்வதற்கு தான் இதை செய்துகிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் அனுமதி கொடுத்திருக்கிறார். அடுத்த சாம்ராஜ்யம் உருவாகும் போது இப்படி தான் நடக்கணும். ஏதாவது நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பிப்ளிக்கலா சொன்னா புரியும். பெல்ஷாத்சார் என்ன பண்றாரு, நல்லா குடிச்சு மறுமணியாட்டிகளோட சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்காரு. அவர் அந்த பக்கம் ஃபோக்கஸ் பண்ணியாச்சு. அன்னைக்கு பாத்தீங்கன்னா அத்தனை பேரும் குடிச்சிருந்தானாமா. அன்னைக்கு கவர்மெண்ட் ஹாலிடே அவங்களுக்கு, பாபிலோனுக்கு கவர்மெண்ட் ஹாலிடே விட்டு எல்லாருக்கும் ஃப்ரீ, டாஸ்மாக் கடை திறந்து விட்டுருப்பாங்க போல. அந்த மாதிரி எல்லாம் அப்படி நல்லா குடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த பக்கம் கோரேஸோடைய ஆட்கள், தரிவின் ஆட்கள் என்ன செய்கிறாங்க தெரியுமா, அந்த கோட்டைக்குள்ளே வரக்கூடிய நதியை ஓரங்கட்டி தண்ணியை வேற பக்கமாக திசை திருப்பிட்டு அந்த ராத்திரியிலே அவர்கள் உள்ளே போகிறார்கள். அப்போ உலகம் இவங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறது அவங்களுக்கு யாருக்குமே தெரியல. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் குடிச்சு ஜாலியாக சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இங்கே அடுத்த சாம்ராஜ்யம் உருவாகிட்டு இருக்கு. அதே தான் உங்களுக்கு இப்பவும் சொல்கிறேன். நம்மளை கரோனா வைரஸ், லாக்டவுனு இந்த மாதிரி பக்கம் திசை திருப்பி விட்டுட்டு நம்மளை இந்த பக்கம் அவங்க வேற ஒரு அரசாங்கத்தை ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அடுத்த அரசாங்கத்துக்கான பேஸ் ரெடி ஆகி விட்டது. எப்போ வேணாலும் அடுத்த அரசாங்கம் உருவாக வாய்ப்பு இருக்கிறது. இனி காலம் செல்லாது. இது முதலாவதா. ரெண்டாவதாக அவர்கள் இந்த உலகத்தை எப்படி பிடிக்க போகிறார்கள் என்று 15வது வசனம் சொல்லுது. 15வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும், மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும், மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. இந்த வசனத்தை வாசித்து பாருங்க. மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் அப்படின்னா உலகளாவிய ஒரு மதம் உருவாக போகுது. வேர்ல்டு வைட் ரிலிஜன், ஒன் ரிலிஜன். ஏற்கனவே இதை பற்றி நாங்கள் நிறைய சொல்லியிருக்கிறோம். ஆனால் இப்போது ஒரு சின்ன அப்டேட் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த ஒன் வேர்ல்டு ரிலிஜன்னா என்னன்னு உங்களுக்கு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன். இந்த ஒன் வேர்ல்டு ரிலிஜன் அப்படின்னா என்ன அப்படின்னா உலகம் முழுக்க ஒரு மதம். இப்படி சாத்தியம் இருக்கா அப்படின்னா நிறைய சாத்தியம் இருக்குது. எப்படி, இப்போது பார்வோன் காலத்தில் எங்கள் தேவனை ஆராதிக்க போகணும்னு சொன்னபோது அவன் அனுமதி கொடுக்க மாட்டேன்ட்டான். எங்கள் தேவனை தான் ஆராதிக்கணும், இங்கே தான் இருக்கணும், நீங்கள் எங்கள் அடிமைகள், இங்கே தான் ஆராதிக்கணும். இப்போது அதுக்கு ஒரு அவங்க கேட்கும் போது அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, போகும்போது அவன் எவ்வளவோ தடுத்து பார்க்குறான். பாதிப்பு வரும்போது சில தளர்வுகளை கொடுத்து அந்த மதம் உருவாகாதபடிக்கு அவன் பார்த்துக்கிறான். நேபுகாத் நேச்சார் அதே மாதிரி ஒரு சிலையை செஞ்சு வச்சு அத்தனை பேரும் அந்த சிலையை வணங்கணும் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி தானியேல் அவர் காலத்தில் ராஜா மூலமாக ஒரு உத்தரவு போடப்படுகிறது. ராஜாவை தவிர வேற யாரை நோக்கியும் விண்ணப்பம் பண்ணக்கூடாது. அப்போ ராஜா தான் ஒத்த, அவர்கிட்ட தான் நம்ம ஒத்த ராஜா, அவர்கிட்ட தான் நம்ம என்ன செய்யணும், விண்ணப்பம் பண்ணணும். அப்படின்னா அவர் கீழே எத்தனை நாடு இருக்குது, 127 நாடு இருக்குது. எஸ்தர் புஸ்தகம் 1:1 வாசிக்கிறோம். 127 நாடு இருக்குது. அப்போ 127 நாட்டில் இருக்கிறவங்கள என்ன செய்யக்கூடாது, யாரை நோக்கியும் விண்ணப்பம் பண்ணக்கூடாது, ராஜாவை நோக்கி தான் விண்ணப்பம் பண்ணணும். அதுக்கு கண்காணிகள் இருப்பாங்க, பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வேற யாராவது பிடிச்ச யாராவது ஜெபம் பண்ணால் என்ன பண்ணுவாங்க, தண்டனை பிடிச்சி சிங்கக்கபியில் போட்டுருவாங்க. இப்போ அடுத்து இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் இப்போ போயிட்டு இருக்குது. எந்த தேவனையும் ஆராதிக்க முடியாத ஒரு இடத்துக்கு நம்ம போயிட்டு இருக்கிறோம். இந்த எந்த தேவனையும் ஆராதிக்க முடியாதது அதுக்கான காரணம் என்ன? அன்னைக்கு ராஜா டைரக்டாக உத்தரவு போட்டார், ஏன்னா கிங்டம் ரூல். இன்னைக்கு டெமோக்ரஸி, அப்படி டைரக்டாக என்ன செய்ய முடியாது, போட முடியாது. உடனே கோர்ட்டுக்கு போவோம், அதை போடுவோம். இதுக்கு தான் மறைமுகமாக கொண்டு வரப்பட்டது கொரோனா வைரஸ். உலகம் முழுவதும் எல்லா நாடும் அட்டஸ்டிச்சு ஒரு முடிவு எடுத்தாங்க, எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுங்க. இப்போ வெறும் சர்ச்சை ஸ்டாப் பண்ணால் பிரச்சனை வந்துடும், அதையும் பண்ண முடியாது. அப்போ என்ன செய்யலாம், தானியேலை பார்த்து நீ மட்டும் யாரையும் எருசலேம் நோக்கி ஜெபம் பண்ணக்கூடாது, தேவனை நோக்கி ஜெபம் பண்ணக்கூடாதுன்னா அது பிரச்சனை வந்துடும். ஏன் தானியேலுக்கு மட்டும் அப்படின்னு கேள்வி வரும். அதனால என்ன செஞ்சிடும், யாருமே பண்ணக்கூடாது, ஒருத்தர் கூட என்ன செய்யக்கூடாது, விண்ணப்பம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி தான் வெறும் சர்ச்சை மூடுனா பிரச்சனை வந்துடும். அதுக்கு போல என்ன செய்யலாம், எல்லாத்தையும் மூடு, எந்த தேவனையும் விண்ணப்பம் பண்ணக்கூடாது. அப்படின்னா ஒரு வாரமோ 10 நாளோ 2 மாதமோ இந்த முழு உலகமும், அதாவது நான் சொல்கிறது வழிபாட்டு தலங்கள், எந்த தேவனையும் ஆராதிக்காமல் இந்த உலகம் இருந்திருக்கு. இப்படி ஒரு சிச்சுவேஷன் இதுக்கு முன்னாடி இருந்திருக்குதா?
கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது எப்போ இருந்திருக்கும்? அந்தந்த அரசாட்சி மாறும்போது கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்போது அப்படி நடந்திருக்கும். மற்றபடி இப்படி ஒரு சுச்சுவேஷன் எப்பவுமே வந்திருக்காது. இப்போ உலகம் அனைத்தும் எந்த தேவனையும் வணங்காம, எந்த தேவனையும் ஆராதிக்காம அத்தனை பேரும் அவங்கவுங்க வீட்டுக்குள்ள இருக்கணும், யாரும் எந்த வழிபாட்டு தளத்துக்கும் வரக்கூடாது. இப்படி ஒரு சட்டம் எப்படி போடப்பட்டிருக்கு பாருங்க. இது திருப்பியும் சொல்றேன், இது அரசாங்கம் போட்ட சட்டம் இல்லை, இது நம்மளை கிறிஸ்தவங்களுக்கு எதிராக போடப்பட்ட சட்டம் அல்ல. இது அடுத்த மதத்துக்கான, அடுத்த ஒரு உலகளாவிய மதத்துக்கான ஒரு ஸ்பிரிச்சுவல் மாற்றம். இந்த மதங்கள் எல்லாம் ஒழிக்கப்பட்டு இந்த நியூ ரிலிஜன் ஃபார்ம் ஆக போகுது. இப்போ என்ன சொல்ல வருவாங்க? இந்த வைரஸை இப்போ இருக்கிற எந்த ரிலிஜனுமே க்யூர் பண்ணல. எந்த ரிலிஜன், எந்த மத நம்பிக்கையினாலும் இதை என்ன செய்ய முடியல? க்யூர் பண்ண முடியல. அது எந்த மதமாக இருக்கட்டும், சீன மதமோ, கிரேக்க மதமோ, இந்திய மதமோ அல்லது இஸ்ரேலிய மதமோ, எந்த கடவுளும் இப்போ என்ன செய்யல? க்யூர் பண்ணல. இதை க்யூர் பண்ணக்கூடிய ஒரு கடவுள் அடுத்து இதே மாதிரி ஒரு பெரிய வைரஸ் வரும்போது யாருமே கொரோனா வைரஸுக்கு தீர்வு கொடுக்கல. அவன் அற்புதங்களை செய்கிறவனாக உள்ளே நுழைவான். அவன் அற்புதங்களை செய்கிறவனாக உள்ளே நுழையும் போது ஆட்டோமேட்டிக்காக ஜனங்கள் அவனை கடவுளாக ஏற்றுக்கொள்வாங்க. பகுத்தறிவாதிகள் கூட ஏற்றுக்கொள்வாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இது வரைக்கும் கடவுள் இல்லைன்னு சொன்னையா, உண்மை. ஏன்னா எந்த கடவுளும் என்ன செய்யல? நேராக வரல. எந்த கடவுளும் அற்புதம் செய்யல. எந்த கடவுளும் வானத்தில் அற்புதம் செய்யல. ஆனால் இவன் யார்? வரப்போகிற சர்வாதிகாரி. அவன் முழு உலகத்தையும் கண்களுக்கு முன்பாக ஒரு அற்புதங்களை செய்வான். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 13வது வசனம். அன்றியும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்து, முதலாவது இவன் என்ன பண்ண போறான்? வானத்திலிருந்து அற்புதங்களை இறக்கக்கூடிய ஒரு பெரிய அற்புதம் செய்ய போறான். ரெண்டாவது 2 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும். இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா இங்கேயும் அற்புதம், அடையாளம், ஆனால் பொய்யான அற்புதம். 3வது ஒரு வசனம் இருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 13-14 வாசிங்க. அப்பொழுது வலுசர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ளத்தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்தாவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அப்ப என்ன அர்த்தம்? இப்ப இருக்கிற எந்த மதத்தினாலையும் அற்புதம் செய்ய முடியல, இன்க்ளூடிங் கிறிஸ்டியானிட்டி. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, நான் அதை தான் சொல்ல வரேன். இந்த கொரோனா வைரஸுக்கு உலகம் முழுக்க இருக்கிற இப்ப இருக்கிற எந்த மதத்தாலையும் என்ன செய்ய முடியல? விடுதலை கொடுக்க முடியல. எந்த மதக்காரங்களாலையும் அதுக்கு விடுதலை கொடுக்க முடியல. ஹோப் கொடுக்குறோம், கவலைப்படாதீங்க, உங்களுக்கு என்ன ஆகும்? க்யூர் பண்ணி சீக்கிரத்தில் இதுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். எல்லாருமே மதக்காரங்கள் கூட மருந்துக்கு தான் வெயிட் பண்ணுறாங்களே ஒழிய. ஆனால் ஒரு சிலர் இருக்கிறாங்க, எனக்கு தெரிஞ்சு ஒரு சிலர் இருக்கிறாங்க, அவங்க ஜெபம் பண்ணி இதுலேருந்து பலர் விடுதலையாக இருக்கிறாங்க. நான் மறைமுகமாக நடந்ததை சொல்லவே இல்லை, நான் சொல்கிறது உலகளாவிய வேர்ல்டு வைடாக வெளிப்பிரகாரமாக பார்த்தீங்கன்னா எந்த மதத்தாலையும் எங்கள் மதத்தில் இந்த வைரஸுக்கு க்யூர் பண்ணக்கூடிய வல்லமை இருக்கிறதுன்னு போல்டாக பகிரங்கமாக எந்த மதத்தாலையும் சொல்ல முடியல. ஒரு மதம் ஒன்று உருவாகும், அவன் கொண்டு வருவான், அடுத்த வைரஸ் ஒன்று வரும், அல்லது அடுத்து இதை விட மிகப்பெரிய ஒரு கெலாமிட்டியோ ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டரையோ உலகம் சந்திக்கும் போது அவைகளிலிருந்து மீட்கக்கூடியவனாக இவன் உள்ளே நுழைவான். ஒரு அற்புதத்தை செய்வான், ஒரு அடையாளத்தை உண்டாக்குவான், ஜனங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும். உலகளாவிய அத்தனை பேரும், இப்போ யோசிச்சு பாருங்களேன், உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் 8 மாசமா எதிர்பார்க்கறது ஒரு விடுதலை, ஒரு ஹீலிங் எதிர்பார்க்குறாங்க. சித்தால கிடைக்குமா, அலோபதியில் கிடைக்குமா, ஹோமியோபதியில் கிடைக்குமா, இப்படி எல்லாம் கிடைக்குமான்றாங்களே. அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரல. இது கூட நான் சொல்கிறது மெடிக்கல் லைனில். ஆனால் மத ரீதியாக எந்த மதமும் எங்கள் கடவுள் சுகமாக்குகிறார் அப்படின்னு இன்னும் சொல்லலை, போல்டாக சொல்லலை, இன்க்ளூடிவ் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி. இப்போ என்ன நடக்க போகுதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அடுத்து ஒரு காரியம் வரும்போது இந்த மதங்களால் செய்ய முடியவில்லை, ஒரு புது மதம் உருவாக்கப்படுகிறது. ஒன் ரிலிஜன் கொண்டு வருவான். அந்த ஒன் ரிலிஜனுக்கு காடாக நினைக்கக்கூடியவன், அவன் காடாக கூட ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் இந்த அற்புதத்துக்கு பிறகு அவனை கடவுளாக ஏற்றுக்கொள்வார்கள். பெரிய அற்புதத்தை செய்வான். வானத்திலிருந்து அக்கினி இறக்கக்கூடியதான அற்புதம் நடக்கும்.
இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் நடக்கும். தவளைகளுக்கு ஒப்பான அசுத்த ஆவிகள் வந்து கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அதான் நான் எப்பவும் சொல்லுவேன், அந்த அசுத்த ஆவிகள் என்பது வெறும் நீங்கள் நான் நினைக்கிற மாதிரி நீட்டாக பல்ல வச்சுக்கிட்டு முடியை விரிச்சு போட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கிறது மட்டுமே இல்லை. அசுத்த ஆவி அற்புதங்களையும் செய்யும். இப்போ கடைசி காலம் கொஞ்ச காலமாக நான் பார்க்குறேன், இந்த கிறிஸ்தவத்தில் நாம் என்னென்னலாம் செய்கிறோமோ அதை புறஜாதியாரும் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நாம் இங்கே குருடர்கள் பார்வையிடுகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறான்னு சொன்னோம்ல, அது அவங்களும் சொல்கிறாங்க. ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, இன்னொரு மதத்தை சார்ந்ததான ஒரு சாமியார் இவ்விதமாய் சொல்கிறாரு, நான் ஹீலிங் பண்ணுறேங்கிறாரு. அவர் சொல்கிறாரு, ஐ எம் அ ஹீலர், நான் ஹீல் பண்ணுறேன். என்கிட்ட வந்து எத்தனையோ பேருக்கு நான் மந்திரம் ஓதி இருக்கிறேன், அவங்க ஹீல் ஆகிருக்கிறாங்க. இப்போ அங்கே ஹீலிங் நடக்குதா நடக்கலையா பொய்யா இல்லை கேட்டால் ஹீல் ஆனவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அதில். இப்போ என்ன ஆகும், ஒரு மதம் ஒன்று வரும், அந்த மதத்தின் மூலமாக அற்புத அடையாளங்கள் பெருமளவிலே செய்யப்படும். அப்படி செய்யப்படும் போது திரளான ஜனங்கள் அவனுக்கு பின்பாக போவார்கள். இயேசு கிறிஸ்துக்கு பின்பாக ஏன் திரளான ஜனங்கள் போனாங்க? அவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ததுனால வந்தாங்க. இன்னைக்கு அந்த அற்புத அடையாளங்கள் இங்கே குறைஞ்சிருக்கிறதுனால இது அடுத்தது வரப்போகுது. அதான் சொல்கிறேன், கிறிஸ்து வருகிற வரைக்கும், சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற வரைக்கும் இருக்கக்கூடியதான ஆவிக்குரிய நிலைமைக்கும் சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு வரப்போகிற ஆவிக்குரிய நிலைமைக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். நல்லா கவனிச்சு பாருங்க, இயேசு வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு இருண்ட காலம் இருக்குது. மல்கியாவிலிருந்து மத்தேயு வரைக்கும் ஒரு 430 வருஷம் சொல்கிறோம். அது இருண்ட காலம் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருள் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அப்போ அது வரைக்கும் அவங்க எதில் இருந்திருக்கிறாங்க? இருளில். அப்போ அதே மாதிரி தான் இப்போ அடுத்த இது உருவாக போது. இப்போ இடைப்பட்ட காலம் இருண்ட காலம். ஆராதனை கிடையாது, துதி கிடையாது, எந்த மதத்திலையும் கிடையாது, எல்லாமே கிடையாது, எல்லாமே ஒரு பிளாங்க். இந்த பிளாங்குக்கு பிறகு ஒருத்தன் வரப்போகிறான். வந்து அவன் என்ன செய்ய போகிறான்? ஒரு புது மார்க்கத்தை பொய்யான அடையாளங்களோடு சகல வல்லமையோடு, 2 Thessalonians 2:9 சொல்லுது, சாத்தானுடைய சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடு வரப்போறா. கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக. ஏன், நல்ல வேதம் வாசிக்கிறவங்க கூட அதில் என்ன ஆக போகிறாங்க? சோரம் போக போகிறாங்க, அவனை நம்ப போகிறாங்க, அவனுக்கு பின்னாடி போக போகிறாங்க. ஏன், அற்புத அடையாளங்களை வச்சு அவங்கள அவன் மயக்க போகிறான். அதனால தான் நான் எப்பவும் சொல்கிற வார்த்தை, அற்புத அடையாளங்களை வைத்து ஒரு ஊழியனையோ ஊழியக்காரனையோ டிசைட் பண்ணக்கூடாது. வார்த்தையை வைத்து, அந்த வார்த்தையால் இருக்கக்கூடிய வாழ்க்கையை வைத்து டிசைட் பண்ணணும். மரத்தை கனிகளால் தான் அறியணுமே ஒழிய வெறும் இலையை பார்த்து மட்டும் டிசைட் பண்ணிடக்கூடாது. இலையை பார்த்து அது மரம் என்ன மரம்னு சொல்லலாம், அதில் இருக்கிற அந்த இலையில் ஏற்பட்டிருக்கிற சின்ன மாற்றங்களை வைத்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஆனால் கனியை வச்சு தான், அது கசப்பான கனியா சுவையான கனியா என்பதை வச்சு தான் அந்த மரத்தினுடைய முழு தன்மையை நாம் கண்டுபிடிக்க முடியும். அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வெரி கேர்ஃபுல். கடைசி காலத்தில் இப்போ சாத்தானுக்கு உலகம் ஒப்பு கொடுக்குற இடத்துக்கு போகிறதுனால அநேகர் அற்புதங்களை செய்கிறவரை மாறி இருக்கிறார்கள். இப்போ நான் உங்களுக்கு இன்னொன்று சொல்கிறேன், கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், வெளியே உள்ளவர்கள், அதாவது தேவனை அறியாதவர்கள் அற்புதங்களை தேவன் காலத்திலே செஞ்சுருக்கிறாங்க. ஒருத்தன் வந்து சொல்கிறான், நம்மை சாராத ஒருத்தன் உங்களுடைய நாமத்தில் என்ன செய்கிறான்? அற்புத அடையாளங்களை செய்கிறான். ஆண்டவனை விட்டுருன்ட்டார். ஒரு பீரியடுக்கு அப்புறம் நமக்குள்ளேயே யூதாஸ் இருப்பான். அதான் ரொம்ப ஆபத்து. நமக்கு வெளியே இருக்கிறவங்க இந்த மாதிரி ஆட்களை பற்றி கவலையே பட வேண்டாம். ஆனால் நமக்குள்ளேயே யூதாஸ் யார் தெரியுமா? அற்புத அடையாளங்களை செய்த ஒரு மனுஷன். 2 பேரை இயேசு அனுப்பும்போது அவன் யார்? அவனும் அற்புத அடையாளங்கள் செய்த ஒரு மனுஷன். அப்போ யோசித்து பாருங்க, இந்த யூதாசு ஒரு திருடன் என்று வசனம் சொல்லுது, ஆனால் அற்புத அடையாளங்களை செய்கிறவன் அவன் உள்ளே இருக்கிறான். இவன் தான் ஆபத்தானவன். இப்போ நம்ம ஆட்களுக்குள்ளேயே அந்தி கிறிஸ்துவின் ஆவியோட, நீங்கள் யூதாஸ் அந்தி கிறிஸ்துவின் ஆவின்னு சொல்லுவீங்கன்னா, அந்தி கிறிஸ்துவுக்கும் யூதாஸுக்கும் ஒரே பேர் இருக்குது பைபிளில். இப்போ 2 Thessalonians 2:3 கேட்டின் மகனுங்கிற வார்த்தையை ஆன்டி கிரைஸ்டுக்கு யூஸ் பண்ணுறோம். அதே வார்த்தையை யூதாஸுக்கு இயேசு யூஸ் பண்ணுறாரு, கேட்டின் மகன்ற வார்த்தை யூஸ் பண்ணுறாரு. ஸோ அதே மாதிரி தான் சொல்கிறேன், அந்த ஆன்டி கிரைஸ்டோட ஸ்பிரிட்டோட ஒருத்தன் நம்மக்கிட்ட இருப்பான், நமக்குள்ளே உட்காந்துருப்பான். அவனை கண்டுபிடிக்கிறது தான் உங்களுடைய வேலை. இன்னைக்கு கடைசி காலத்தில் அப்படிப்பட்ட ஸ்பிரிட்டோட ஆட்கள் நமக்குள்ளேயே இருக்கிறான். இவனை எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்? வெரி சிம்பிள். முதல்ல அவனுடைய பிரசங்கம், அவனுடைய தேவை, அவனுடைய நோக்கம் எல்லாம் பணப்பையை உடையவனாக இருப்பான். மற்ற 11 அப்போஸ்தலருக்கும் அவனுக்கு உள்ள ஒரே வித்தியாசம், அவன் பணப்பையை பிடிக்கிறவன், பணப்பிரியன். ஒரு தைலத்தை உடைச்சா கூட 300 பணம் போகுமே,
அவனுடைய கான்சென்ட்ரேஷன் ஃபோக்கஸ் எல்லாம் பணத்தில் இருக்கும். அது ஆன்டி கிரைஸ்டுடைய ஸ்பிரிட். அது ஆன்டி கிரைஸ்டுடைய ஸ்பிரிட். அப்படிப்பட்ட ஆட்கள் உங்க கூட இருப்பாங்க. எப்படி கண்டுபிடிக்கலாங்க? நிறைய விசுவாசிக்கு இன்னைக்கு கேள்வி இதுதான், எப்படிங்க இந்த ரெண்டு பேரையும் நாங்கள் கண்டுபிடிக்கிறது? இதில் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாருமே பைபிள் தான் வச்சுருக்கிறோம், எல்லாருமே பிரசங்கம் தான் பண்ணுறோம், இன்னும் சொல்ல போனால் நல்ல பாட்டெல்லாம் பாடுறோம். இப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது? வெரி சிம்பிள். வாயின் வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட். கவனிச்சு பாருங்க, எந்த பிரசங்கத்தில் பணத்தை பற்றியோ தன்னுடைய தேவைகளை பற்றியோ இம்மைக்குரியதை பற்றி, அதோட ரொம்ப முக்கியம் இம்மைக்குரியதை பற்றி, உனக்கு காரு கொடுப்பார், வீடு கொடுப்பார், உன் மாம்சத்துக்கு ஏற்றவைகளை பேசி உன் மாம்ச ஆசைகளை தூண்டிவிடக்கூடியவர்கள் பிரசங்கம் பண்ணுகிறார்கள் என்றால் அவர்களுக்குள் யூதாசனுடைய ஸ்பிரிட் நுழைகிறது என்று அர்த்தம். அப்போ மற்ற 11 அப்போஸ்தலர்கள் என்ன செய்வாங்க? எடுத்து பாருங்க. 11 அப்போஸ்தலர்கள் எழுதினதையும் பாருங்க. அது பவுல் எழுதின நிருபங்களை எடுங்க. அப்புறம் பேதுரு எழுதினது இருக்கு, யோவான் எழுதினது இருக்கு, யூதா எழுதினது இருக்கு, யாக்கோபு எழுதினது இருக்குது, வெளிப்படுத்தின எடுங்க. இந்த எதிலியாவது இம்மைக்குரியதை குறிச்சோ இம்மையின் தேவையை குறிச்சோ பூமியினுடைய எதிர்காலத்தில் உன்னுடைய ஆசீர்வாதத்தை குறிச்சோ இருக்கான்னு பாருங்க. இருக்காது. யூதாஸ் உங்களுக்குள்ள இருக்கிறான் அப்படிங்கிறவனை எதை வச்சு நீ கண்டுபிடிக்கலாம்? இந்த பணத்தை வச்சு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இதை நான் சொல்றது இன்னைக்கு மட்டும் இல்லை, அப்போஸ்தலர் காலத்திலே இதை வச்சு தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதுக்கான ப்ரூஃபும் இருக்கு. அதைத்தான் உங்களுக்கு நான் திருப்பி சொல்ல வரேன். இம்மைக்குரியது. ரெண்டாவது, இவர்கள் அந்த பணத்தை வைத்து பணத்தை ஃபோக்கஸ் பண்ணி பேசி அதன் மூலமாக ஒரு நிலத்தை வாங்குறது, இடத்த வாங்குறது, இப்படியே தான் இருப்பாங்க. பணத்தை உங்ககிட்ட வாங்கி, ஏன்னா அவன் அந்த 30 வெள்ளிக்காசை வச்சு என்ன பண்ணானா? ஒரு நிலத்தை வாங்கினாங்க. அந்த நிலத்தில் தான் அவன் செத்து போனான். அவன் சாகிறது அப்புறம். ஆனால் அவங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதை பற்றியே தான் இருக்கும். ஸோ யூ கேன் ஃபைண்ட் அவுட் த ஜுடாஸ் காரியத். நமக்குள்ளே இருக்கிறவங்கள கண்டுபிடிக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. இப்படிப்பட்ட ஆட்கள் வருவாங்க. இந்த ஆன்டிகஸ்டோடைய ஆட்கள் வெளியவும் கிரியை செய்வான். அது வெளியரங்கமா, உள்ளுக்குள்ளே இருப்பான், மறைமுகமா. அதனால தான் இயேசு சொன்னார், உங்களை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல அனுப்புகிறேன். அது ஆன்டி கிரைஸ்டுக்குள்ளே அனுப்புறது. பவுல் சொன்னார் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில், நான் போகிறேன், மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். நமக்குள்ளே வரக்கூடிய ஆன்டி கிரைஸ்ட் ஸ்பிரிட் இங்கே உள்ளுக்குள்ளே வராது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. ரொம்ப விசுவாசிகளுக்கு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்படிப்பட்ட ஆட்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். பணத்துக்காக ஒருத்தன் உன்னை தேடி வந்து உனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லி உங்களுடைய இம்மைக்குரிய காரியத்தை சந்தோஷப்படுத்துறானா, சந்தோஷப்படாதீங்க. ஏன்? உங்களுடைய இம்மைக்கு பேசி அவன் நரகத்துக்கு கூட்டிட்டு தான் போகிறான். வந்து உன் ஆத்மாவுக்கு பேசி உன்னை கண்டித்து உணர்த்தி எப்படியாகிலும் நீ பரலோகத்துக்கு வந்துவிட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை பேசுகிற ஊழியக்காரன் இருப்பானால் அவனை கனப்படுத்துங்க. அப்படிப்பட்டவன் வீட்டுக்கு வரவே மாட்டான். அப்படி பணத்துக்காக இருக்கிறவங்க தான் உன் வீட்டுக்கு வருவாங்களே ஒழிய, வசனத்துக்காக இருக்கிறவன் நீ வருந்தி கேட்டுக்கொண்டால் மட்டுமே உன் வீட்டுக்கு வருவான். வந்து வசனம் தான் பேசுவான். இதெல்லாம் அடையாளம் கண்டுபிடிக்கணும். வசனம் தெளிவாக சொல்லுது, புறாக்களை போல கபடற்றவர்களாக இருங்கள், அதே வேளையில் சர்பத்தை போல வினா உள்ளவர்களாயும் இருங்கள். நீங்க போய் இன்னொருத்தனை கெட்டவன் சொல்ல வேணாம், அவன் வீட்டுக்குள்ள வர கெட்டவனை கண்டுபிடிங்க. நீங்க போய் ஒரு வீட்டில் இருக்கிற பாம்பை அடிக்க வேண்டாம், அந்த பாம்பை அவங்க அடிச்சுக்கிட்டோம். ஆனால் உன் வீட்டுக்குள்ள வர பாம்பை விட்டுறாதீங்க. இன்னைக்கு கடைசி காலத்தில் ரொம்ப இந்த ஸ்பிரிட் கிரியை செய்யுது. ஸோ இப்படிப்பட்ட ஆட்கள் சபைக்குள்ளேயும் வந்து கடைசி காலத்தில் சபையையும் ஆன்டிகிரைஸ்ட் ஸ்பிரிட்டோட மாற்றிடுவாங்க. இப்படி சத்தியத்தை பேசுகிறவங்க, வெறும் வசனத்துக்காக நிற்கிறவங்களையும் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிப்பாங்க. ஏன்? இப்படிப்பட்ட ஆட்களுக்கு கொஞ்சம் குறைவுகள் இருக்கும். இவன் பார்த்தீங்கன்னா அப்படி படோடவமான வாழ்க்கை. அப்போ இவங்களுக்கு அவங்க பார்க்கும்போது ஒரு சிலருக்கு தடுமாற்றம் வரும். சத்தியத்தை பேசுவதனால நம்ம என்னத்தை கண்டோம்? இப்படிப்பட்ட எத்தனை பேர் சோர்ந்து போனவங்களே எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் ஆண்டவர் சொன்னார், நீ சத்தியம் பேசு. இப்படிப்பட்ட காரியங்களை ஜனங்களை மயக்கி பேசுகிறவனை உலகமே இப்படி ஆசீர்வதிக்குமானால் சத்தியம் பேசுகிறவர்களை பரலோகம் ஆசீர்வதிக்கும். உலகம் கொடுக்கிற ஆசீர்வாதம் ஒரு நாள் முடிந்து போகும். உலகம் ஏன்னா அழியும், அதோடு கூட அழிஞ்சு போயிடும். ஆனால் சத்தியம் பேசுகிறவனை பரலோகம் ஆசீர்வதிக்கும். அது அழியாதது, காரணம் பரலோகம் அழியாதது. இப்போ நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க, அழிவுள்ள ஆசீர்வாதம் வேணுமா, அழிவில்லாத ஆசீர்வாதம் வேணுமா? அதான் பவுல் சொல்றாரு, அழிவுள்ளதான இது அழியாமை தரித்து கொள்ள வேண்டும். ஸோ இப்படிப்பட்ட ஆட்கள் கடைசி காலத்தில் வந்து முழு சபையும் இப்படி ஒரு ஆன்டிகிரைஸ்ட் ஸ்பிரிட்டோட நடத்தப்படும். அப்போ இவர்களும் வெளியே இருக்கிற ஆன்டிகிரைஸ்டும் உள்ள இருக்கிற ஆன்டிகிரைஸ்டும் கை கோர்த்து கொள்வார்கள். வரப்போறவனை
மேசியா என்று இவர்களே சொல்லுவார்கள். இவங்களே சொல்லி அவன் தான் வரப்போகிறவர்னு சாட்சி கொடுப்பார்கள், பொய் சாட்சி கொடுப்பார்கள். இன்னைக்கு அரசியல் தலைவர்களுக்கு சாட்சி கொடுக்கிறவர்கள் நாளைக்கு ஆன்டி கிரைஸ்டுக்கு சாட்சி கொடுக்க மாட்டாங்கன்னு என்ன அர்த்தம்? ஒரு லஞ்சம் வாங்குற, ஒரு தவறான வாழ்க்கை வாழ்ற, ஒரு ரவுடிசம் பண்ற அரசியல்வாதிக்கு ஒரு சாட்சி கொடுக்கிற ஊழியக்காரன் நாளைக்கு ஆன்டி கிரைஸ்டுக்கு நீ சாட்சி கொடுக்க மாட்டேன்னு என்ன நிச்சயம்? இன்னைக்கு இவனுக்கு கொடுக்கிறவன் நாளைக்கு நீ அவனுக்கும் கொடுப்ப. அப்ப என்ன ஆகும்? உள்ளேயும் வெளியும் அப்படிப்பட்டவர்கள் இருப்பார்கள். வெரி கேர்ஃபுல். ஒரு மதம் உருவாகிறது இப்படித்தான் உருவாகுது. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி எல்லாரையும் அடிச்சு கடைசியா அதுவும் நடக்கும், கடைசியா நடக்கும் உபத்திரவம். இப்போ மறைமுகமா இதுதான் ஆன்டி கிரைஸ்டுடைய ரூல் வருது. சபைகள் விழித்துக் கொள்ளுங்கள், ஊழியர்கள் விழித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்குள்ளே இப்படிப்பட்டவர்கள், கருப்பாடுகள், இப்படிப்பட்ட ஓநாய்கள், இப்படிப்பட்ட ஆன்டி கிரைஸ்ட் ஸ்பிரிட் உள்ள யூதாசுகள் இருப்பார்கள். தயவு செய்து இயேசுநாதர் உடனே அந்த 11 நடுவில் சொன்னார், நீ வெளியே போ, நீ செய்கிறதை துரிதமாய் செய், வெளியே போயிரு. ஏன்? இவர்கள் மத்தியில் நீ இருக்கக்கூடாது. நீ வேறு, இயேசுவின் ஆவி வேறு, பரிசுத்த ஆவி வேறு, அசுத்த ஆவி வேறு, ஆன்டி கிரைஸ்ட் ஸ்பிரிட் வேறு. இது ரெண்டும் ஒன்றா இருக்க முடியாது. அது மறைஞ்சு உட்காந்துக்கும் உள்ள, நானானு கேட்கும். பார்க்கறதுக்கு அதுவும் ஊழியக்கார மாதிரி தான் இருக்கும், பார்க்கறதுக்கு அதுவும் விசுவாசி மாதிரி தான் இருக்கும். ஒரு நாள் கர்த்தர் உன்னை வேறு பிரிப்பார். இது வேறு பிரிக்கிற காலம். ரெண்டாவது, அவர்கள் மத ரீதியாக உலகத்தை பிடிக்க போகிறார்கள். அதற்கான ஆயத்த பணி எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ உலக பிரகாரமாக சொல்லணும்னு சொன்னால் உலக மத தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு கையெழுத்து போட்டு ஒரு மத தலைவரை உருவாக்குறதுக்கான எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டாங்க. நான் கடைசியாக இன்னும் ஒரு காரியத்தையும் சொல்லிவிட்டு நான் ஜெர்மனி முடிக்க விரும்புகிறேன். மூன்றாவதாக அவர்கள் எப்படி உலகத்தை பிடிக்க போகிறார்கள்? 2 வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 16, 17 வாசிங்க. அது சிறியோர், பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், சுயாதீனர், அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்து கொள்கிறவன் தவிர வேறு ஒருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கும் செய்தது. இப்போ கவனிங்க, இதை பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய பேசியிருக்கிறோம். அதாவது வரப்போகிறதான வலது கைக்கும் நெத்திக்கும் முத்திரைக்கான அந்த பயோசிப்பை குறித்து நிறைய பேசியிருக்கிறோம். இப்போ நாம் இதை பற்றி ஒரு அப்டேட் மட்டும் சொல்ல போகிறோம். அப்டேஷனுக்கு முன்னாடி ஒருவேளை புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது என்ன நம்ம சொல்லிடுவோம். இப்போ இந்த வலது கைக்கும் நெத்திக்கும் முத்திரைனா என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இப்போது இது இல்லாமல் வாங்கவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்யுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எக்கானமியை கண்ட்ரோல் பண்ண போகிறாங்க அர்த்தம். ஃபஸ்ட்டு பொலிட்டிக்கலாக கண்ட்ரோல் பண்ணாங்க, ரெண்டாவது ரிலீஜியஸாக கண்ட்ரோல் பண்ணாங்க, இப்போ மூணாவதாக என்ன செய்ய போகிறாங்க? எக்கனாமிக்கலி, அதாவது பொருளாதார ரீதியாக உங்கள் வருமானத்தை அவர்கள் கண்ட்ரோல் பண்ண போகிறாங்க. இந்த வருமானத்தை கண்ட்ரோல் பண்ணுறது என்னன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ உங்கள் வருமானம் கண்ட்ரோலுக்கு போயிருச்சு. இல்லைங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, நாங்கள் தான் இப்போ வருமானமே இல்லாமல் இருக்கோம். அதைத்தான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் ஒரு காலத்தில் சொல்லிக்கிட்டே இருந்தோம், எல்லாமே ஆன்லைனாக மாறும், எல்லாமே உங்களுடைய ஒரு சர்வேலன்ஸ்குள்ளே வரும், எல்லாமே ஒரு கண்காணிப்புக்குள்ளே வரும். அப்போ அத்தனை பேருடைய பண பரிமாற்றமும் ரிஜிஸ்டர் ஆகும். அவங்களுக்கு தெரியாமல் நீங்கள் பணப்பரிமாற்றம் பண்ண முடியாது அப்படின்னு நாங்கள் சொன்னோம். அதுக்கு பல வருஷங்கள் ஆகும் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. சடனாக நடந்துருச்சு. இப்போது 80% ஆன்லைனில் நடக்குது. இன்றைக்கி உலகத்தினுடைய பரிவர்த்தனைகள் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா 80% ஆன்லைன், 20% தான் ஆன்லைனில் இல்லை. இப்போ அதையும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அதையும் என்ன செய்கிறாங்க? கொண்டு வந்து ஆன்லைனுக்குள்ளே கொண்டு வரதுக்கான முழு உலகம் இப்போ ஒரு மிக முக்கியமான விஷயம் சொல்லப்படுது பார்த்தீங்களா? ஃப்ரீ வைஃபைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த ஃப்ரீ வைஃபையை நல்லா கவனிச்சு பாருங்க. 2-3 பேர் முக்கியமாக அதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஃப்ரீ வைஃபை ஒன்று யூகே கவர்மெண்ட் செய்யுது. யூகே கவர்மெண்ட்டும் நம்ம இந்தியாவில் உள்ள ஒரு கம்பெனியும் இணைஞ்சு உலகம் ஃபுல்லாக ஃப்ரீ வைஃபை கொடுக்கறது. அதுக்கு முன்னாடியே ஸ்பேஸ் எக்ஸ், அதாவது எலான் மாஸ்க் அப்படின்னு சொல்லக்கூடியதான டெஸ்லாவுடைய ஓனர், அவர் என்ன செய்கிறாரு? உலகம் முழுக்க ஃப்ரீ வைஃபை 12,000 சேட்டிலைட் விட்டு எல்லாருக்கும் கொடுக்கணுன்ட்டு அதோடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கும் அவர் போயிட்டார். ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கும் போய் இப்போ 2-3 சேட்டிலைட் லான்ச் பண்ணி ஸ்பேஸுக்கு ஆட்களையும் அனுப்பிட்டார். இப்போ அவருடைய ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது இல்லாமல் மூணாவதாக யூரோப்பியன் யூனியன், அவங்களும் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வச்சு என்ன செய்கிறாங்க? நல்லா கவனிங்க, யூரோப்பியன் யூனியன் அவங்களும் இப்படி ஒரு ப்ராஜெக்டை வச்சு உலகம் முழுக்க கண்ட்ரோலில் கொண்டு வரணும். இப்போ என்ன ஆகும்? யூரோப்பியன் யூனியனுக்குள்ளே யூகே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக இவங்க நெட்வொர்க்கும் அவங்க நெட்வொர்க்கும் ஒன்றா ஆகிடப்போகுது. அது நமக்கு தெரிஞ்ச விஷயம்.
இப்போ என்ன செய்வாங்க, முழு உலகத்தையும் அவர்கள் கண்காணிக்க தொடங்குவாங்க. ஃப்ரீ வைஃபை. இப்போ ஃப்ரீ வைஃபை அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாம் வாங்க போகிறோம். இல்லாட்டியும் உங்களை வாங்க வச்சுருவாங்க. வைஃபை இல்லாமல் இப்போவே பாருங்கள், உங்கள் நார்மல் காலே வைஃபை காலிங்காக மாறிடுச்சு. நார்மல் காலிங்கு வைஃபை காலிங். இப்போ இருக்கக்கூடியதான தனியார் தகவல் தொழில்நுட்பு இருக்கக்கூடியதான கம்பெனிஸ் காலோடைய நீங்கள் பண்ணி பாருங்கள், பெரும்பான்மையான கம்பெனி வைஃபை காலாக மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் இந்த வைஃபை காலிங்க்கு வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், உலகளாவிய ஃப்ரீ வைஃபை வரும்போது வேர்ல்டு வைட் ஒரே நம்பர், வேர்ல்டு வைட் ஒன் நெட்வொர்க், இதைத்தான் சொல்ல வரேன். உலகளாவிய ஒரு அரசாங்கம். அந்த ஒன் நெட்வொர்க் உள்ள வரும்போது நீங்கள் உலகத்தின் எந்த மூலைக்கு போனாலும், ஃப்ளைட் ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி, ஒன் நம்பர் ஒன் நெட்வொர்க். இப்போவே உங்கள் வாட்ஸ்அப்பு எந்த ஏர்போர்ட்லேயும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரீ வைஃபை எந்த ஏர்போர்ட்லேயும் கனெக்ட் பண்ணலாம், எந்த ஏர்போர்ட்லேயும் நீங்கள் கூப்பிடலாம். இப்போ என்ன ஆகும், எல்லா நாட்டுக்கும் ஃப்ரீ வைஃபை கொடுத்துருவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம அத்தனை பேரும் ஒரு நெட்வொர்க்குள்ளே வந்துடுவோம். இப்போ இருக்கிற கொஞ்ச நஞ்ச பண பரிவர்த்தனைகள் ஆன்லைன் இல்லாமல் இருக்கிறது எல்லாத்தையும் தூக்கிடுவாங்க. எல்லாத்தையும் தூக்கிட்டு 100% ஆன்லைன் நெட்வொர்க் வரும். அப்படி வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 100% ஆன்லைன் எஜுகேஷன் வந்துருச்சு. 100% ஆன்லைன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து வர தொடங்கிருச்சு. இப்போ பெரிய பெரிய நிறுவனங்களே ஒர்க் ஃப்ரம் ஹோம் சக்ஸஸ்ங்கிறாங்க. ட்விட்டர் போன்ற கம்பெனிகளே சொல்கிறாங்க, எங்களுக்கு ஹோம் ஃப்ரம் ஹோம் வந்து சக்ஸஸ்ஸு, அதனால் ஒர்க் ஃப்ரம் ஹோமை நாங்கள் 100% மாற்ற போகிறோம்னு சொல்கிறாங்க ட்விட்டர். அந்த மாதிரி எல்லா நாடுகளும் எல்லா கம்பெனிஸும் முடிவெடுக்கும் போது 100% எல்லா ஒர்க்கும் நெட்வொர்க், எல்லா ஸ்கூல்ஸும் நெட்வொர்க் கண்ட்ரோல், அதே மாதிரி எல்லா பணப்பரிமாற்றமும் நெட்வொர்க், ஒன் பேங்கிங் சிஸ்டம். இப்போ இது எல்லாத்தையும் கொண்டு வந்த பிறகு இது எல்லாத்துக்கும் இந்த ஆன்லைனுக்கும் மனுஷனுக்கும் நடுவில் இருக்கிற ஒரே மேட்டர் என்னன்னா, இந்த நெட்வொர்க்கையும் மனுஷனையும் இணைக்கணும். இப்போ அந்த மனுஷனையும் இணைக்கிறது என்னது, ஒரு செல்ஃபோன், ஒரு டிவி, ஒரு இன்டர்நெட்டு, அதாவது வெளியே இருக்கிறதான ஒரு ஹார்ட்வேர். அது இந்த ஹார்ட்வேர் மனுஷனோட இணைந்து இந்த நெட்வொர்க்குள்ளே கொண்டு வருது. ரெண்டு பேருக்கு நடுவில் அந்த நெட்வொர்க் இருக்குது, ரெண்டு பேரையும் பின்னுது, வலை பின்னுது. இது வெளியே இருக்கிற ஹார்ட்வேரோ இந்த மனுஷங்கிற ஹார்ட்வேரோ, நான் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். இது ரெண்டையும் இந்த நெட்டு பின்னுது. இந்த நெட்டு பின்னி அதுக்கு பேர் நெட்வொர்க்குன்னு பேர். இப்போ வெளியே இருக்கிற ஹார்ட்வேரும் இவனும் தனித்தனியாக இருக்கிறதுனால தான் இந்த மனுஷனை 100% என்னால் என்ன பண்ண முடியல, கண்டுபிடிக்க முடியல. 100% இவன் நினைச்சானா, இந்த நெட்வொர்க் வேணான்னு சொல்லிட்டானா, இவனை எதுவுமே என்னால் செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. இவன் வேணான்னு சொல்லக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் மஸ்டாக மாற்றுறாங்க. உன் ரேஷன் கார்டு கிடையாது, இனிமேட்டு கைரேகை, இனிமேட்டு உனக்கு வந்து ஃபோன் நம்பர் இல்லாமல் உனக்கு வேலை கிடையாது, இனிமேட்டு உனக்கு பயோமெட்ரிக் இல்லாமல் எதுவும் கிடையாது, ஆதார் கார்டு இல்லாமல் எதுவுமே கிடையாது. ஏன், உன்னை மஸ்ட் ஆக்குறாங்க, உன்னை உள்ளே கொண்டு வராங்க. நீ இது இல்லாமல் இருக்கக்கூடாது. அவங்களுடைய அப்பாரட்டஸும் மனுஷனும் ஒட்டி இருக்கணும். இந்த இந்த அவங்க சொல்லக்கூடிய இந்த ஹார்ட்வேர் இல்லாமல் நீங்கள் வாழவே முடியாதுங்கிற நிலையை உருவாக்கணும். அதுதான் அவங்களுடைய பிளான். அது எதுவானா இருக்கும், ஸ்மார்ட் கார்டாக இருக்கும், டிவியாக இருக்கும், அல்லது வைஃபையாக இருக்கும், ஃபோனாக இருக்கும், எல்லாமே. இப்போ எல்லாத்தையும் இதுக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க. உங்கள் எஜுகேஷன் ஃபோனுக்குள்ளேயோ டிவிக்குள்ளேயோ எதுக்குள்ளேயோ கொண்டாந்துட்டாங்க. உங்கள் வர்த்தகம் ஃபோனுக்குள்ளேயோ டிவிக்குள்ளேயோ எதுக்குள்ளேயோ கொண்டாந்துட்டாங்க. உங்களுடைய மொத்தத்தையும் இப்படி ஒர்க்கு எல்லாமே இதுக்குள்ளே கொண்டு வந்தோடனே நீங்கள் வாங்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் இதுக்குள்ளே கொண்டாந்தாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக காய்கறி எல்லாம் வருது, அரிசி எல்லாம் உள்ளே வருது, அத்தியாவசிய சாப்பாடு வெளியே கிடைக்காது. ஆன்லைனில் ஒன்று வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வெளியே அது கிடைக்காது. ஏன் கிடைக்காதுங்க கேட்குறீங்களா? ஆன்லைனில் வரும்போது ஆரம்பத்தில் வெளியே 10 ரூபானா இங்கே 2 ரூபான்னு வரும், வெளியே 20 ரூபானா இங்கே 5 ரூபான்னு வரும். நம்ம என்ன செய்வோம், போய் வாங்கி 20 ரூபா செலவு பண்ணுறதை விட, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை விட இங்கேருந்தே கொடுத்தோம்னா உடனே வீட்டுக்கே வந்து கதவை தட்டி கொடுத்துருவாங்க. சாப்பாடு கூட அப்படி ஆயிடுச்சு. ஒரு பெரிய சாப்பாடு சப்ளை பண்ணுறது உங்களுக்கு இப்படி தெரியும். ஆக்சுவலாக நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் டீசெண்டாக சொல்லி நீங்கள் பழக்கப்பட்டவங்க, ஸ்விக்கி, சொமேட்டோ அப்படின்னு, அதுக்கு பேர் சாப்பாடு சப்ளையர்ஸ். இந்த சாப்பாடு சப்ளை பண்ணுற ஒரு பெரிய நிறுவனத்தினுடைய சிஇஓ எடிட்டோரியலில் எழுதியிருக்கிறாரு, அவருடைய கம்பெனி எடிட்டோரியல் எழுதியிருக்கிறாரு, 2025 இந்தியர்களுடைய 80% 90% இந்தியர்களுடைய இரவு சாப்பாட்டை நாங்கள் தான் நிர்ணயிப்போம், நாங்கள் சொல்கிறது தான் அவங்க சாப்பிடுவாங்கன்னு எழுதுறாரு. எப்படி, எதனால் அவருக்கு இந்த தைரியம் வருது? இப்போ நீங்கள் என்ன சொல்வீங்க, இல்லையே எனக்கு பிடிச்சதா சாப்பிடுவேன். எதை பிடிச்சதை சாப்பிடுவீங்க? அவர் கொடுக்கறதான மெனு கார்டில் இருக்கிறதுல உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் சாப்பிடுவீங்க.
அந்த மெனு கார்டில் இல்லாதது ஒன்று நீங்கள் கேட்டிங்கன்னா கிடைக்காது, நீங்கள் சாப்பிடவும் முடியாது. வேணான்னு சொன்னீங்கன்னா சாப்பாடு கிடையாது. இப்போ உங்கள் சாய்ஸை அவங்க வந்து முடிவு பண்ணுறாங்க. உங்களுக்கு நீங்கள் என்ன சூஸ் பண்ணணுங்கிறத அவங்க முடிவு பண்ணுறாங்க. நம்ம என்ன நினச்சிக்கிறோம், ஒரு மெனு கார்டை பார்த்த உடனே 50 வெரைட்டி இருக்கு, 50 வெரைட்டி தான் இருக்கு, 51வது வெரைட்டி உனக்கு வேணும்னா கிடைக்காது. நீங்கள் இன்னொரு ஹோட்டலுக்கு போனோம், இன்னொரு ஹோட்டலையும் அதே 51 வெரைட்டி தான் இருக்கும், 50வது வெரைட்டி தான் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன சாப்பிட்ணுங்கிறத அவங்க சூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துலையும் கொண்டு வந்து நாளைக்கு எல்லாமே ஆன்லைன் ஆகும்போது ஆன்லைனுக்கும் உங்களுக்கும் ஒரே ஒரு கேப் இருக்கும். என்னது? ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். நீங்கள் இருக்கீங்க, இந்த ரெண்டுத்தையும் நெட் பண்ணணும், இணைக்கணும், நெட்வொர்க் பண்ணணும். என்ன செய்யலாம்? இது ரெண்டும் தனித்தனியாக இருக்கிறதுனால தானே மனுஷன் இன்னும் ஆடிக்கிட்டு இருக்கிறான். இந்த நெட்வொர்க்கை மனுஷனுக்குள்ளே கொண்டாந்துட்டோம்னா மனுஷனை நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடுவான்ல. அதுதான் பயோமெட்ரிக். அதுக்கு முந்தின ஸ்டேஜில் தான் நீங்களும் நானும் இருக்கிறோம். உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். we are in very 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 dangerous state. இதுக்கு அடுத்த ஸ்டேட் அவங்க உங்களை முழுவதுமாக கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இப்போவே உங்களுடைய 100% உங்கள் கால் சர்வைலன்ஸ். உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் லொக்கேஷன் ஆன் பண்ணி இருந்தாலும் ஆன் பண்ணாவிட்டாலும் உங்கள் ஃபோனில் நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு ரெஜிஸ்டர் ஆகிடும். இப்போவே நீங்கள் பேசுகிறத வச்சு, முந்தி நீங்கள் பண்ணுற எஸ்எம்எஸை வச்சு தான் உங்களுக்கு என்ன விருப்பமாக இருக்குன்னு அவங்க என்ன செய்வாங்க, உங்களை சர்வைலன்ஸ் பண்ணுவாங்க. இப்போத்தி லேட்டஸ்ட் டெக்னாலஜி சொல்கிறேன், நீங்கள் பேசுகிறத வச்சு, நீங்கள் ஒன்று பேசுனீங்க, இது வேணும் இது வேணும்னு கேட்டிங்கன்னா அடுத்த ஒரு 10வது நிமிஷத்தில் உங்களுக்கு ஆடு வரும். நீங்கள் என்ன பேசுனீங்களோ அந்த ஆடு உங்களுக்கு வரும். இப்போ நடக்குது, நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன், நடக்குது. வெரி கேர்ஃபுல். 100% சர்வைலன்ஸ் இடத்துக்குள்ளே வந்துட்டோம். நாம் அல்லது நம்முடைய பிள்ளைகள் முழுவதுமாக உலக சர்வாதிகாரியின் கையிலே மாட்டுகிற சூழ்நிலை உருவாகி விட்டது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கேப்பை எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த லாக்டவுன்னா என்ன? உங்களை வீட்டில் உட்கார வச்சு வீட்டுக்குள்ளே இருந்து வாழ்கிறது எப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. வீட்டுக்குள்ளே இருக்கிற உங்களை 100% எப்படி கண்காணிக்கிறது, கண்ட்ரோல் பண்ணுறதுன்றது அவங்க கற்றுக்குறாங்க. இதான் நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் இதுக்கு நடுவில் கொரோனா வைரஸு, அந்த கொரோனா வைரஸ் எப்போ தீரும், எப்போ வேக்சின் கிடைக்கும், அந்த வேக்சின்னு ஒன்று கண்டுபிடிச்சி முடிக்கும் போது அவங்க சொன்ன அந்த அப்பாரட்டஸ், அவங்க சொன்னக்கூடிய அந்த ஹார்ட்வேர் உங்கள் உடம்புக்குள்ளே போடுறதுக்கான வரும். அதை இப்போவே உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு பேர் தான் பயோமெட்ரிக். அது கொண்டு வருவதற்கு பில்கேட்ஸோடைய நிறுவனம் சொல்லியிருக்குது. அதுக்கு பேர் தான் ஐடி 2020. இந்த ஐடி 2020 2020 உருவாக்குறாரு. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, ஐடி 2020ன்னு பேர். ஆனால் அவர் இதோடைய பிளானை சொல்லும் போது இந்த பிளான் அவர் ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணும் போது 2014 அனௌன்ஸ் பண்ணுறாரு, நாங்கள் இப்படி ஒரு ஐடி கொண்டு வர போகிறோம், ஐடி 2020ன்னு. ஐடி 2020 போடணும், வேக்சின் போடணுங்கிற இந்த பிளானை 2014 சொல்கிறாரு. ஆனால் 18 சொல்கிறாரு உலகளாவிய மிகப்பெரிய வைரஸ் ஒன்று வரப்போகுதுன்னு சொல்கிறாரு. அந்த வைரஸுக்கு இந்த வேக்சின் தான் மருந்துங்கிறாரு. ஆனால் இந்த மருந்தை வைரஸ் வரத்துக்கு முன்னாடியே சொல்கிறார், 5 வருஷத்துக்கு முன்னாடி. எப்படி? இப்போவாது புரிஞ்சுக்கோங்க, ப்ரீ பிளான்டு வேர்ல்டு. இதெல்லாம் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி, 20 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க டிசைன் பண்ண வேர்ல்டு. அவங்கள அந்த டிசைனுக்கு நேராக கர்த்தர் தான் நடத்துகிறாரு. ஏன்னா உலகத்தை ஒப்படைக்கணும், முடிக்கணும் உலகத்தை. இப்போ அவங்க அதன்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த ஐடி 2020 வரும். மனுஷனுக்கும் நெட்வொர்க்குக்கும் நடுவில் இருக்கிறதான அந்த கனெக்ஷன் முழுவதுமாக அற்று போய் மனுஷனும் நெட்வொர்க்கும் ஒன்றாக மாறுவார்கள். இதுக்கு நடுவில் எலான் மாஸ்க் என்ன சொல்கிறாரு, ஒரு நியூரோலிங்க்னு ஒரு சிப்பை வச்சு நான் செக் பண்ண போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவர் இப்போ சொல்கிறாரு இன்னும் 3 வாரத்துக்குள்ளே செக் பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட்டு பர்சனுக்கு வச்சாச்சு. இப்போ அந்த மனுஷன் என்ன யோசிக்கிறான்னு அவர் கண்டுபிடிப்பார். அந்த மனுஷனுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா யோசிக்கிறத கண்டுபிடிப்பேன்னு சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ மூளை சம்மந்தப்பட்ட வியாதிகள் இருக்குது இல்லைங்களா, சில பார்க்கின்சன் வியாதிகள் இந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த மாதிரி வியாதிக்கெல்லாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிப்ரெஷனையே எடுத்துருவாங்களாம். எப்படிங்க முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்கள் மைண்டில் டிப்ரெஷனே எடுத்துகிட்டு வரான் அவர். இனிமேட்டு யாருக்குமே டிப்ரெஷன் இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுப்பாரு. அந்த டிப்ரெஷன் இல்லாமல் கொடுப்பேன்னு சொன்ன ஒரே ஆள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாற தருவேன். அடுத்த வார்த்தை இயேசு சொல்கிறாரு, உலகம் கொடுக்கக்கூடாததும் எடுக்கக்கூடாதுமான சமாதானத்தை நான் உங்களுக்கு தரேன். இவர் சொல்கிறாரு நான் தரேங்கிறாரு. இப்போ புரியுது ஆல்டர்னேட் எங்கே வருதுன்னு, எந்த இடத்துக்கு வருதுன்னு பார்த்தீங்களா? எல்லாமே ஆன்டிகிரைஸ்ட் டூலுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த நியூரோ லிங்கை கொண்டாந்து உங்களுக்குள்ளே லிங்க் பண்ண போகிறாங்க. இப்போது சேட்டலைட் வழியாக 12,000 சேட்டலைட் உங்களை வாட்ச் பண்ண போகுது. நீங்கள் வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப், நீங்கன்னா உங்களை மட்டும் இல்லை, ஹோல் வேர்ல்டு
ஃப்ரீ நெட்வொர்க், அத்தனை பேரும் 100%. இது அடுத்தது என்ன, மூளையை கண்ட்ரோல் பண்ண தொடங்கினாங்கன்னா மூளை சாவை அவங்க ஏற்படுத்த முடியுமா முடியாதா? அப்போ நீ வாழணுமா வாழ வேணாமான்னு அவங்க டிசைட் பண்ணுவாங்க. மூளைக்குள்ள சிப்பை வச்சு உங்களை கண்காணிக்கிறவங்க அடுத்து மூளையை செயல்பாட்டை நிறுத்துறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? பிரெயின் டெட், ஃபினிஷ். அவங்க நினச்சா நீங்கள் வாழலாம், அவங்க நினச்சா நீங்கள் உயிரோடு இருக்கலாம். நீங்கள் புரோஜனம் உள்ளவராக இருந்தால் அவங்கள உயிரோட வைப்பாங்க. உங்களால் செலவு அதிகமாகுது, உங்களால் ஒரு புரோஜனம் இல்லை, சுவிட்ச் ஆஃப் பண்ணுன்றுவாங்க. ஃபினிஷ், அவ்வளோதான். இப்போ புரியுதுங்களா? வாங்கவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்ததுங்கிறது முடிச்சாச்சு. ஓவர், எவ்ரிதிங் இஸ் ஓவர். கர்த்தர் சொன்னபடி துல்லியமாக 100% நிறைவேறிவிட்டது. இனி காலம் செல்லாது. ஒருபுறம் முழு உலகத்தையும் அரசியல் ரீதியாக அவர்கள் கண்ட்ரோல் பண்ண தொடங்கி இருக்கிறாங்க. மறுபுறம் மத ரீதியாக முழு உலகத்தையும் தங்கள் கண்ட்ரோல் கொண்டு வந்திருக்கிறாங்க. கொண்டு போகிறதுக்கான எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மூன்றாவது, வணிக ரீதியாக முழு உலகமும் அவர்கள் கண்ட்ரோல் கீழே போயிட்டு இருக்குது. உங்களையும் என்னையும் அவர்கள் ஒரு பப்பட்டை போல, அதாவது ஒரு பொம்மையை போல வச்சிருக்கிறாங்க. நமக்கு சுயாதீனம் ஆண்டவர் கொடுத்தது, அந்த சுயாதீனத்தை அவர்கள் திருடுகிறார்கள். நமக்கு ஆண்டவர் ஒரு சுதந்திரம் கொடுத்திருக்கிறாரு, நமக்கு யோசிக்க சுதந்திரம் கொடுத்திருக்கிறாரு, சிந்திக்க சுதந்திரம் கொடுத்திருக்கிறாரு. என் இஷ்டப்படி செய்யலாங்கிற ஒரு சுதந்திரத்தை என்னை உண்டாக்கின தேவனே எனக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆனால் என் கூட இருக்கிற சக மனுஷன் அதை திருட பார்க்கிறான். அந்த மனுஷன் அல்ல, அவனுக்குள் கிரியை செய்கிற பிசாசினுடைய ஆவி. வெரி கேர்ஃபுல்லாக இருங்க. இதன் தப்பிக்க என்னங்க செய்யணும்? இனிமேட்டு சேட்டலைட் எல்லாம் மாற்ற போறீங்களா? இனிமேட்டு இந்த மத ரீதியாக ஏற்படுத்தப்பட்டதான இந்த கட்டமைப்பை உங்களால் மாற்ற முடியுமா? இல்லை உலகத்தில் வரக்கூட மூன்றாம் உலகத்தை நீங்கள் தடுக்க போறீங்களா? அப்போ என்ன அர்த்தம்? இனி உங்களால் எதுவும் செய்ய முடியாது. இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆண்டவர் சொன்னதுதான், சம்பவிக்க வேண்டியதே. இதுல இருந்து மாத்துறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இனிமேட்டு இனி உங்களால் ஒன்றும் செய்யவும் முடியாது. இப்போ யோசிச்சு பாருங்க, சேட்டலைட் இல்லாமல் நான் ஒரு வாழ்க்கை வாழணும்னு உங்களால் முடியுமா? ஏன்னா சேட்டலைட் இருந்தால் தான் என்ன அது கண்காணிக்குது. இனிமேட்டு எனக்கு சேட்டலைட் வேண்டாம், முடியுமா உங்களால்? முடியாது. சரிங்க, என் அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன், இனிமேட்டு எனக்கு செல்ஃபோன் வேண்டாம். உங்களுக்கு வேண்டாம், உன் பிள்ளைக்கு ஆன்லைனுக்கு வேண்டாம். உங்கள் பிள்ளையை விட்டு அவங்க வீட்டில் விட்டுருவாங்களா? உங்கள் பிள்ளைக்கு எனக்கு, என் பிள்ளைக்கு படிப்பே வேண்டாம், முடிவெடுப்பீங்களா? ஏன்? அது வழியாக தான் கண்காணிக்க போகிறாங்க. இனி டெஸ்ட் நடக்க போகுது, அது வழியா எல்லாமே நடக்க போகுது. சரி, ஓகே, படிப்பு கூட வேண்டாம், வேலை, எனக்கு வேலையும் வேண்டாம். ஏன்? இனி ஆன்லைன் ஒர்க் தானே நடக்க போகுது, எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம். அப்படியே நான் வேலைக்கு போனாலும் எனக்கு கண்காணிக்கிற காரியம் கொடுத்துருவாங்க. வேலையும் வேணாம், வீட்டில் இருப்பேன். இருப்பீங்களா? முடியுமா? சாப்பிட வேணாம், நம்ம என்ன பண்ணணும்? ரேஷன் கடைக்கு போய் ஃப்ரீ அரிசி வாங்கினாலும் கைரேகை வைக்கணும். இப்போ எப்படி இருப்பீங்க சொல்லுங்க? அப்போ இதை நம்மளால் என்ன செய்ய முடியாது? மாற்ற முடியாது. அப்போ ஒன்று செய்யலாம், இதுலேருந்து தப்பிக்கலாம். எப்படி தப்பிக்க முடியும்? இந்த உலகத்தை விட்டு செவ்வாய் கிரகத்துக்கு போயிடலாமா? இல்லை இங்கேருந்து தாண்டி நிலாவில் போய் குடியிருக்கலாமா? இதெல்லாம் உங்களை என்ன ஏமாத்தினதான ஹம்பக்கு, உங்களை என்ன ஏமாத்தினதான ஒரு சயின்ஸ். இந்த சயின்ஸை வச்சு உங்களை என்னையும் கொஞ்ச நாள் ஏமாற்றிக்கிட்டு இருந்தாங்க. உங்களால் செவ்வாய் கிரகத்துலையும் வாழ முடியாது, நிலாவிலையும் வாழ முடியாது. இன்னும் சொல்ல போனால் இந்தியா விட்டு இன்னொரு ஊரில் இனி வாழவும் விடவும் மாட்டாங்க உங்களை. அப்போ என்ன பண்ணலாம்? இதெல்லாம் தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அந்த வழி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்கிறதான வழி. அவரே சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். வரப்போகிறதான மிகப்பெரிய ஆபத்திலிருந்து உன்னை பாதுகாக்கிற ஒரே ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. காரணம் என்ன தெரியுமா? இது எல்லாம் வரும்னு சொன்ன ஆண்டவர் தான் இதன் தப்பிக்கிற வழியும் சொல்லியிருக்கிறாரு. மற்றவங்க எல்லாம் இதையும் சொல்லவே இல்லை, அதனால் அவங்களுக்கு வழியும் தெரியாது. இப்படியெல்லாம் ஒரு தெரு ரூட் போடுவாங்கன்னு தெரிஞ்ச ஆண்டவர் தான், இந்த மேப்பை வரைஞ்ச ஆண்டவர் தான் அதில் ஒரு தப்பிக்கிறதுக்கான வழியை வச்சு வரைஞ்சார். இப்போ நம்மளை அப்படி தான் தப்பிக்கிற வழி வச்சிருக்கிறார். இது ஒரு விடுதலை பெருவிழா. உங்களுக்கு மெய்யான விடுதலையை நான் சொல்ல போகிறேன். என்ன மெய்யான விடுதலை தெரியுமா? வரப்போகிற மிகப்பெரிய ஆபத்திலிருந்து உங்களையும் உங்கள் சந்ததியும் உங்கள் குடும்பத்தையும் பாதுகாக்கிற இவ்வளத்தையும் அறிவித்த அந்த ஒரு தேவன் இயேசு கிறிஸ்து ஒருவரே பாதுகாக்க வல்லமை உள்ளவராகி இருக்கிறார். வேற யாராலையும் பாதுகாக்க முடியாது. அப்போ நாங்கள் என்னங்க செய்யணும்? வெரி சிம்பிள். இயேசு உங்ககிட்ட கேட்டது மத மாற்றம் அல்ல, இயேசு உங்ககிட்ட கேட்டது பெயர் மாற்றம் அல்ல, இயேசு உங்ககிட்ட கேட்டது மனமாற்றம். இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், என் பாவத்தை மன்னியும், உம்முடைய பிள்ளையாய் என்னை ஏற்றுக்கொள்ளும், உம்முடைய ரத்தத்தால் என்னை கழுவும். இந்த அறிக்கை இருதயத்தில் விசுவாசித்து வாயில நீ உண்மையா அறிக்கை பண்ணினா நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்றுறதுக்கு வேற ஒரு நோ மோர் சான்ஸ். ஒருவேளை நான் சொல்றது இப்போ உங்களுக்கு எப்படி தெரியும் தெரியாது, ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது
ஏற்கனவே நமக்கு சொன்னாங்களே என்று நீங்கள் யோசிப்பீர்கள். ஆனால் தப்பிக்கிறதுக்கு அப்போ வழி இருக்காது. இதுவே ரட்சணிய நாள். இன்னைக்கே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தருகிறார். இன்றைய விடுதலையாக்கத்துக்கு உங்களுக்கு ஒரு வழியை தருகிறார். நீங்கள் யாராய் இருந்தாலும், எந்த மதத்தை சார்ந்தவராய் இருந்தாலும், எந்த இனத்தை சார்ந்தவராய் இருந்தாலும், அவர் தமிழத்தில் வந்தவனை புறம்பே தள்ளுகிறதில்லை. இயேசு உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். நாம் ஜெபம் பண்ண போகிறோம். ஒருவேளை எனக்கு இந்த இயேசு வேணும், நான் இதிலிருந்து விடுதலை ஆகணும், என் பாவங்கள் மன்னிக்கப்படணும், நான் வரப்போகிறதன் ஆக்கினைக்கு நானும் என் குடும்பம் தப்பிக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா என்னோடு சேர்ந்து நீங்களும் ஜெபிக்கலாம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, தர்மையான 3 நாள் 4 நாள் கூட்டங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் தேவன் இதை ஆசீர்வதித்து கொடுத்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். இந்த கடைசி நாளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அவர்களுக்குள்ள இந்த வசனங்கள் ஊடுருவதாக, வரப்போகிற ஆக்கினைக்கு, வரப்போகிற பெரிய அழிவிற்கு, வரப்போகிறதான மகா பெரியதான கொடிதான காலங்களுக்கு நீர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கூட ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஜெபிக்கிறவருடைய இருதயங்களில் பார்க்கிறீர் தகப்பனே. கர்த்தர் அவர்களை விடுதலையாக்குவீராக. இதன் மூலமாக ஒரு பெரிய அறுவடையை காண கர்த்தர் கிருபை பாராட்டும். உடைய மகிமையுள்ள கர்த்தரை எங்களை தாழ்த்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் இதை நடத்துகிற இந்த ஜீவத்தோட்ட ஊழியங்களுக்காக, இதை நடத்தக்கூடிய ஊழியருக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அவரையும் ஆசீர்வதிப்பீராக. உடைய மகிமையுள்ள கர்த்தரை தாழ்த்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.